रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। क्व वाचामाचार्यः कविकथककण्ठीरवगुरुः क्व चाहं नीचात्मा त्रिचतुरवतः स्वप्यचतुरः निराकृत्य व्रीडा निखिलपरिहासोपजनिता तदीयस्तोत्रे मां परतिभक्तिस्त्वरयति। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் கோகுலாஷ்டமியை அடிவொத்தி நடக்கக்கூடிய இந்த உற்சவத்தில் வாணி மகானில் கலந்து கொள்ளக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். இப்போ இன்னி தொடங்கி 3 நாள் நம்ம யாதவாபியுதயத்தின் ஒரு சிறு பகுதியை பார்க்கவிருக்கிறோம். அந்த யாதவாபியுதயம் என்கின்ற காவியத்தை யார் ரச்சனம் பண்ணா, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு வியாக்கியானம் பண்ண மகனியர் யார், இது 3 லட்சணங்கள். இதுக்கு வைலக்ஷண்யத்ரயம் அப்படின்னு நம்ம பெரியவா, இது ஸ்மார்த்த சம்பிரதாயத்தையும் சரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் சரி வரும். ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது விலக்ஷணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாது, ஒரு வாட் இஸ் த யுனிக் ஃபீச்சர், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அபவுட் தட் ஒர்க். ஒன்னு பக்தா, இப்போ சொல்லுபவருக்கு பெருமை இருக்கலாம். 2வது ஸ்ரோதா, கேட்பவருக்கு பெருமை இருக்கலாம். 3வது விஷயத்துக்கு பெருமை இருக்கலாம். 1 of the 3, 2 of the 3 or 3/3 3மே பொருந்தலாம். இதை தவிர்த்து ஸ்தல வைலக்ஷண்யம்னு உண்டு. சாதாரணமா இருக்கும், ரச்சனம் பண்ண இடம் ரொம்ப வசதியா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு ரச்சனம் பண்ணவர் யார், ஏன் இதை இந்த வாணி மகாலுடைய இப்ப நடக்கக்கூடிய சீரீஸ்ல வச்சு சொல்லணும்னா, கோகுலாஷ்டமியை அடிவொத்தி இருப்பதால் கிருஷ்ணரை பத்தி சொல்லணும். கிருஷ்ணரை பத்தி பேசக்கூடிய கிரந்தங்கள் பல பல. அதுல நமக்கு ராமாயணத்துல கிருஷ்ண சரித்திரம் வராது, அது தெரிஞ்சது தானே. ராமாயணத்துல ராமரை பத்தி தானே வரணும், எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல கிருஷ்ணரை பத்தி வராது. ஆனா கிருஷ்ணரை பத்தி சொல்ல வேண்டிய பாகவதத்திலேயோ மகாபாரதத்திலேயோ ராமரை பத்தி வரும். அதனால இப்போ அண்மையில பூமி பூஜை நடந்திருக்கு, ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம அயோத்தியால. அதனால ராமருடைய பெருமையும் சேர்த்து சொல்லணும். தீட்சிதர் வாழ் முத்துசுவாமி தீட்சிதர் ஒரே கீர்த்தனையில ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான சாமியத்தையும் வித்தியாசங்களையும் எடுத்து சொல்லியிருக்கார் சஹானா ராகத்துல. அப்பேற்பட்ட ராமருக்கு பெருமை புருஷ சூக்தம் மாதிரி, வேதேஷு பௌருஷம் சூக்தம், எல்லா வேதத்திலையும் உண்டு புருஷ சூக்தம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச அத்தனை இதிகாசங்கள், 2 இதிகாசங்கள், அத்தனை புராணங்கள்லயும் கிட்டத்தட்ட ராமாயண பிரஸ்தாவம் வந்துடும். கிருஷ்ணர் அப்புறம் வந்ததுனால ராமாயணத்துல வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஆனா பாகவதம் ஜெகத் பிரசித்தி. அது தசமஸ்கந்தம், ஏகாதச ஸ்கந்தம், 12 ஸ்கந்தம் பாதி, கிட்டத்தட்ட 2.5 ஸ்கந்தங்கள் சுகபிரம்மம் கிருஷ்ணாவதாரத்தை பிழிஞ்செடுத்திருக்கார். அந்த அனுபவத்தை கொண்ட மகனியர்கள் தமிழ் பரம்பரையில், ஆழ்வார் பரம்பரையில் முக்கியமா பெரியாழ்வார். பெரியாழ்வார் தன்னை யசோதையாகவே பாவித்து கொண்டு அத்தனை பதிகங்கள் பாடியிருக்கார். அதே சமயத்துல நம்மாழ்வாரும் சரி, திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், ஆண்டாள் கேட்கவே வேண்டாம். அதனால பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் என்னும் ஐககண்டியமா அத்தனை பேரும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சிருக்கார். விஷ்ணு புராணத்துல 6 அம்சங்கள் கொண்ட விஷ்ணு புராணத்துல 5ஆம் அம்சம் முழுக்க கிருஷ்ணாவதாரத்தை தான் பராசரர் எடுக்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பண்ண விஷ்ணு சித்தியம் இங்களாழ்வான் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கார் கிருஷ்ணாவதாரத்துக்கு. அத்வைத சித்தாந்தத்துல
ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய கிரந்தம் அத்வைத சித்தி. அதை கொடுத்தவர் மதுசூதன சரஸ்வதி வாழ். அவர் நவத்வீபத்துக்கிட்ட வாழ்ந்திருக்கார், கிட்டத்தட்ட பார்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். அவர் அத்வைத சித்திய ரச்சனை பண்ணிட்டு ராசபஞ்சாத்தியாயின்னு உண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல. 5 சர்க்கங்கள் ராசக்கிரீடை எப்படி செய்தார் பகவான், அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மதுசூதன சரஸ்வதி வாழ். பண்ணி முடிச்சுட்டு சொல்றார், நான் எவ்வளவு சித்தாந்தம் பேசினாலும் என் கண்ணை விட்டு அந்த புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய திருமுகம் விலக மாட்டேங்கிறதே அப்படின்னு எடுத்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு அவர் சிக்ஷாஷ்டகம்னு ஒரு கிரந்தத்துல அந்த நாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை சொல்றார். அதுக்கு பின்னாடி வந்த ஜீவ கோஸ்வாமி பல வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி கிருஷ்ணலீலா தரங்கிணி, நாராயண தீர்த்தருடைய கிருஷ்ணலீலா தரங்கிணி என்ன, லீலா பில்வமங்கலம் லீலா சுக்கருடைய கிருஷ்ண கர்ணாமிருதம் என்ன, பட்டத்திரிகள் நாராயணியத்துல முதல் தசகம், 2வது தசகம், 3வது தசகம், இந்த 3 தசகங்கள் பகவத் ரூப வர்ணனம், ஸ்வரூப வர்ணனம், பக்த ரூப வர்ணனம்னு 3 தசகங்கள் கொடுத்தார். 34, 35 ராமாவதாரம் முடிஞ்சு 36வது பரசுராமருடைய தசகம், 37வதுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 96வது தசகம் வரை கிருஷ்ணாவதாரம். சாந்திரானந்த தனோ ஹரேனனு புரா துர்வாகரே சங்கரேன்னு 37வது தசகம் தொடங்கி அவ்வளவு கிருஷ்ணாவதார அனுபவம். இப்ப இத்தனை பேர் அனுபவிச்சிருக்காளே, இது ஏதாவது காவிய ரூபேண இருக்கா? Has it been completely in the form of poetry dedicated to Krishna? ராமாவதாரம் எடுத்துட்டேன்னா உண்டு. இப்ப இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம் காவிய ரூபமா தான் இருக்கு. ஆதி காவியம் தான், வால்மீகி கொடுத்ததுதான், முழுக்க முழுக்க ராமரை பத்தி பேசும். மகாபாரதமும் காவியம், ஆனா கிருஷ்ணரை பத்தி பேசுமான்னு தெரியாது. கிருஷ்ணரை பத்தியும் பேசும். அதான் அழகிமணவாள பெருமாள் நாயனார்னு பிள்ளலோகாச்சாரியர், பெரிய ஒரு வைஷ்ணவாச்சாரியருடைய திருத்தமையினார். அவர் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்துல சாதிக்கிறார், இது மத்தவாளை பத்தி பேசிடுத்தோனோ எச்சில் வாய்னுட்டார். அதனால அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் கிருஷ்ணரை பத்தியும் பேச்சுண்டு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார், வாசுதேவஹா சர்வம் இதி சமஹாத்மா சுதுர்லபானுட்டார், என்ன மட்டுமேன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப மகாபாரதத்துல அவரை பத்தியும் பேசியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் எங்கேயோ ஒத்து வரலையோ. மகாபாரதம் வசதி தான், பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி மட்டும் பேசியிருக்கக்கூடிய கிரந்தம் பாகவதமா இல்லையே. அதுலயும் முதல் ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு இது அவன் இதான். இப்ப என்ன இடம் உபன்யாசத்திலே தலைப்பு என்னங்கிறதே இப்ப கேட்கிறவாளுக்கு கொஞ்சம் சிந்தனை வந்துடும். ஏன்னா இவர் ஏதோ பேசிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி இப்போ சுகபிரம்மமுக்கும் அந்த 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 கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுத்து. ஏன்னா பரீட்சித் என்ன கேட்டான், திரௌண்யஸ்ய விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்கரஹா மாதுஷ்சமேய சரணம் கதாயாக. என்ன எங்க அம்மாவின் கர்ப்பத்துல நான் வாசம் பண்ணும்போது காப்பாத்தினவன் எவனோ அவனை பத்தி சொல்லு அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி தானே இவர் சொல்லியிருக்கணும். முன்னுரை, இன்ட்ரோடக்ஷனே முதல் ஸ்கந்தம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கேட்கிற பரீட்சத்துக்கே தான் என்ன கேள்வி கேட்டோங்கிறதே மறந்துடுத்து. அப்புறம் தான் தசமஸ்கந்தத்துல பாடி ஆஃப் த லெட்டர் மாதிரி இப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சார். மொத்தத்துல இப்ப என்ன தெரியுது, கிருஷ்ணரை பத்தி மட்டுமே சொல்லக்கூடிய கிரந்தங்கள் அவ்வளவா இருந்தது இல்லை அப்போ. அதுக்காக என்னாச்சு, ராமாவதாரத்துக்கு எப்படி ஒரு காவியமா ஒரு முழு வம்சத்தை வர்ணிப்பதற்காக ரகுவம்சம்ங்கிற மகாகாவியத்தை ரச்சனை பண்ணானோ காளிதாசன், காளிதாசனையும் தான் மனதில் வைத்துக் கொண்டு வால்மீகி வியாசரையும் மனதில் வைத்துக் கொண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் 1268ஆம் நூற்றாண்டில் பிறந்து 1369ஆம் நூற்றாண்டு சௌமிய வருஷம் கார்த்திக மாசம் பௌர்ணமி திதி சௌமிய கார்த்திகராகாஸ்ரீ பரியங்காரோகண பிரியாய நமகான்னு அவருடைய சஹஸ்ரநாமத்துல வரும். அந்த திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு பரமோதிச்சார். கிட்டத்தட்ட 101 இயர்ஸ் வாழ்ந்திருக்கார். அதுல ஏதாவது எபிடமிக் கூட வந்திருக்கும் தெரியாது, ஆனா எப்படி சமாளிச்சுட்டார் பாருங்க. ஏன்னா he had a very disciplined life, so it was easy for அந்த காலத்துல எபிடமிக் எண்டமிக்லாம் வராதுன்னு இல்ல, நிறைய வந்திருக்கு. நான் பராசர பட்டருக்கு முதுகுலயே ஒரு கட்டி வந்ததா சொல்லுவா சம்பிரதாயத்துல. அதனால எல்லாருக்கும் வியாதிகள்லாம் வரும். தேசிகன் தன்னுடைய ஒரு டிசிப்ளின் லைஃப்ல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டார். இப்ப சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாள் 101 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 ஊர்ல வாழ்ந்திருக்கார். முதல்ல காஞ்சிபுரம், அடுத்தது திருவஹீந்திரபுரம், மறுபடியும் காஞ்சிபுரம், அடுத்தது ஸ்ரீரங்கம், சத்யாகாலம் கர்நாடகத்துல, மறுபடியும் ஸ்ரீரங்கம். அதனால 4 ஊரு 6 தடவை
இருந்திருக்கார். ஏன்னா 2 ஊர்ல 2 தடவை இருந்திருக்கார். ஸ்ரீரங்கத்துல 2 தடவை, காஞ்சிபுரத்துல 2 தடவை, திருவஹீந்திரபுரத்துலயும் சத்தியாகாலத்திலயும் ஒரு தடவை. திருவஹீந்திரபுரத்துக்கு அவர் ஏன் போனார் அப்படின்னா, நகரேஷு காஞ்சி. காஞ்சி ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த காலத்துல. காஞ்சிபுரம் அந்த காலத்துல புறம்னு ஒரு 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 சஃபிக்ஸ் வரணும்னாலே அது ரொம்ப பிஸியா இருக்கணும். சோ அப்ப நகரேஷு காஞ்சி. காஞ்சிக்கு என்ன பெருமை தெரியுமோ? பௌத்தம், ஜெயினம், வைணவம், சைவம், சாக்தம். அதாவது நம்ம சனாதன தர்மத்துல எது நாஸ்திக மதங்கள்னு கொண்டாடுறோமோ, இப்ப பௌத்தம், ஜெயினம், அஜீவிகாள்னு பேர். அஜீவிகா 3 மதங்கள் உண்டு நாஸ்திகாள்ல. பௌத்தம், ஜெயினம், அஜீவிகாள். இதெல்லாமே அஜீவிகாள் அவ்வளவா தெற்குல வரல, அதெல்லாம் பீகாரோடைய நின்னுடுத்து, பராபரின்னு ஒரு இடத்துல நின்னுடுத்து. ஆனா இந்த பௌத்தமும் ஜெயினமும் இருந்தது தமிழகத்துல. முக்கியமா தமிழகத்துல இருந்து கர்நாடகத்துல ஜெயினம் அவ்வளவு இருந்தது. அதனால இப்ப கூட நீங்க போனேன்னா நம்ம காஞ்சி மடத்துக்கிட்ட ஒரு டேர்ன் எடுத்துட்டு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போனேன்னா கிட்டத்தட்ட 2600 1700 வருஷம் பழமை வாய்ந்த ஜெயினர் கோவில் வரும் காஞ்சிபுரத்துல. இவ்வளவு பேர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நிறைய டிபேட்ஸ் இருக்கும், டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு தேசிகனை கூட்டுருவா, நீங்க தான் இது இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுக்கணும்னு. அவர் பார்த்தார், சுவாமி ரொம்ப பிஸியா இருக்கு, ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட்ங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டார், அவருடைய குரு யாருன்னா சொந்த மாமா. மாமா என்கின்ற வார்த்தை நல்ல அர்த்தத்தில் கொண்டால் அவர் நல்லவர் தான். அந்த மாமா கிடாம்பி அப்பிள்ளார் என்ன பெயர். அவரே எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக் கொடுத்தார் தேசிகனுக்கு. அவர் 1295ஆம் ஆண்டில் பரமபதித்து விட்டார். மாமாவும் இல்ல, ஆச்சாரியனே இல்ல. சரி, நான் நேர திருவஹீந்திரபுரம் போறேன். திருவஹீந்திரபுரம் ரொம்ப ஸ்மால் ஹேம்லெட். அதனால அங்க ஒரு கோவில் இருக்கும், எதிர்க்க ஒரு மலை இருக்கும், அவ்வளவுதான். அதனால அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு, ஒரு குடிசை கட்டி. அவரும் ஒரு வைஃபும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்ப அவருக்கு நிறைய நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவா. கெஸ்ட் எல்லாம் வந்து இங்க ஒரு தேசிகன் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு கவி என்ன பண்ணார், தன்னுடைய ராமாபியுதயம் அப்படின்னு ஒரு காவியத்தை காமிச்சார். ராமாபியுதயம்ங்கிற இந்த காவியத்தை காமிச்ச உடனே தேசிகன் வந்து அந்த காலத்தை இப்ப நமக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், வாங்கி வச்சுருவேன். அது சாமர்த்தியம். திருப்பி ஏதாவது கொடுப்பேனோ. அதே மாதிரி அந்த காலத்து ஏதாவது ஒரு கவிதை யாராவது எழுதி கொடுத்தா திருப்பி அவளுக்கு எழுதி தரணும். அதுக்கு முதல்ல தெரியணும். ஏன் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, எழுதி கொடுத்துட்டார். அதனால அவர் ராமாபியுதயம் காமிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டார், சிம்பிளா 2500 சொச்ச ஸ்லோகங்கள் கொண்ட யாதவாபியுதயம்ங்கிற ஒரு பெரிய காவியத்தை எழுதி திருப்பி கொடுத்துட்டார். அதனால இதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட். அதனால அந்த கவி ரொம்ப மகிழ்ந்தார் அந்த யாதவாபியுதயம்ங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் பின்னாடி வந்த சிஷ்யாள்லாம் சொன்னா, என்ன சுவாமி இது எழுதினா நீங்க 1000 2000 எழுதுற, சின்னதா ஏதாவது எழுதுங்க சுவாமி, ஸ்மால் கேப்சூல ஏதாவது கொடுங்கன்னு சொன்ன உடனே அதுலேருந்து சில ஸ்லோகங்கள் எடுத்து, எழுதின காவியத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் எடுத்து, அந்த சமயத்துக்கு ஏற்ற சில ஸ்லோகங்களை இன்சர்ட் பண்ணி குட்டியா கேப்சூலா கோபால விம்சத்தின்னு ஒண்ணு கொடுத்துட்டார். அந்த கோபால விம்சதி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அதுல கோபால மந்திரத்தை பதிக்கணும்னு நினைச்சார் தேசிகன். சித்ரா வாச்சம் நிஜாங்கரசிகாம் ரசமீக்ஷமானஹா பக்திராரவிந்த வினிவேஷ பாஞ்சஜன்யா வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகேன்னு அந்த இடத்துல ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு ஏத்த அந்த கோபால மந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணார். அந்த மந்திரத்துல இந்த மாதிரி ஒரு எழுதி கொடுத்துட்டார். சரி, சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் எழுதியிருக்கார், அவர் பாதுகா சஹஸ்ரமும் தான் எழுதியிருக்கார். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாதுகா சஹஸ்ரத்துக்கு ஒரு விஷயம், பாதுகா மட்டும்தான். இது கிருஷ்ண சரித்திரம், ஒரு அவதாரத்தின் பெருமையை முழுக்க சொல்றது. அது 1000 ஸ்லோகம், இது 2500 ஸ்லோகங்கள் இருக்கட்டும். இப்போ யாதவாபியுதயத்துக்கு வேற ஏதாவது பெருமை இருக்கா அப்படின்னு கேட்டா, தேசிகனே இதை எடுக்கிறார் கடைசியில. நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த காவியத்தை பிற்காலத்துல வரக்கூடியவாள்லாம் காவிய ரத்னம்னு கொண்டாடுவா. அதனால பொதுவா சம்பிரதாயத்துல பெரியோர்கள் சொல்லி அடியேன் கேட்டிருக்கேன், ரத்னம்னு சொன்னா ஜெம், எல்லாமே வசதி தான், அதுல பொறுக்கி எடுத்து ஒண்ணு தேர்ந்தெடுக்க வேண்டாமா? எத்தனையோ மந்திரங்கள் இருப்பினும் மந்திர ரத்னம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அது துவயமகா மந்திரம். ஏன் துவயமகா மந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேர்னா, அதுல பிரத்யக்ஷமா ஸ்ரீ சம்பந்தம் தெரியுது. இதே நீங்க அஷ்டாட்சரம்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுங்க, ஓம் இதி வியாஹரேத், நம இதி பశ్చాத், நாராயணாயேத் உபரிஷ்டாத், மகாலட்சுமியுடைய சம்பந்தம் டைரக்டா தெரியாது. ஆனா துவய மகாமந்திரத்துல தெரிஞ்சிடும். அதனால அதுக்கு மந்திர ரத்னம்னு பேர். ரெண்டாவது ஸ்தோத்திர ரத்னம். எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, ஆனா ஆளவந்தார் கொடுத்தது ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ புராணங்கள் இருப்பினும் புராண ரத்னம் அப்படின்னு கொண்டாடுவது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை. ஏன்னா பாருங்க, மத்த புராணத்துக்கெல்லாம் பேரை வச்சு சொல்லணும், பாகவதே, வராஹே. ஆனா வெறும்ன புராணம்னு சொல்லிட்டு அது விஷ்ணு புராணம் தான். இது சங்கர பகவத் பாதாலும் கோரிட்டு காமிக்கிற ரெஃபரன்ஸ் எடுக்கிறார்.
அதே மாதிரி பாஷ்யக்காரரும் எடுக்கிறார், தேசிகனும் எடுக்கிறார், மத்வாச்சாரியாலும் எடுக்கிறார். 3 சித்தாந்தங்களை கொடுத்த மகனியர்களும் எடுக்கிறார். அப்பேற்பட்ட விஷ்ணு புராணம் புராண ரத்னம். அந்த மாதிரி தேசிகன் எடுக்கிறார். காவியங்கள்ல நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த யாதவாபியுதயத்தை காவிய ரத்னம்னு கொண்டாடுவா. சோ இப்ப காவிய ரத்னம் நம்ம பாக்குறதே ஜெம். ஏன் சார் ஜெம்மா பார்க்கணும் இல்லையா? கிருஷ்ணருக்கு ஏன் ஜெம்மா இருக்கணும்னா அன்னமாச்சாரியர் தெரிவிக்கிறார், கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணா ரத்னங்கள்ல தான் பண்ணணுமா. முத்துகரே யசோத ಮುಂಗಿಟ ಮುತ್ಯ ಮೂವೀಡು ದಿದ್ದರನೇ ಮಹಿಮಲ ದೇವಕಿ ಸುತುಡು ಅಂತಲಿಂತ ಗೊಲ್ಲೆತಲ ಹರಚೇತಿ ಮಾಣಿಕ್ಯಮು పంత మాడే కంసుని పాలి వజ్రము కాంతుల 3 లోకల గరుడ పచ్చ పూస చెంతల మాలో నున్న చిన్ని கிருஷ்ணோடு. அந்த கிருஷ்ணரை வர்ணிக்கிறார் அன்னமையர். எவ்வளவு ரத்னங்கள் இருக்கோ இந்த ரத்னத்தால அலங்காரம் பண்றேங்கிறார். ரத்னங்களால அலங்காரம் பண்ண வேண்டியவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணரை ஒரு ரத்னம் மூலமா தானே கொண்டாட முடியும். அதனால காவிய ரத்னம்னு தேசிகன் ரச்சனை பண்ணார். சரி, இது 1 பாயிண்ட் ஆயிடுதா? இப்போ பொதுவாவே நம்ம என்ன சொல்றோம், ஒரு விஷயம்னா சார் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் போக கூடாது, யூனிட்டியை காமிக்கணும். சனாதன தர்மத்துல நமக்கு யூனிட்டி தான் தேவை. இந்த யூனிட்டியை நம்மளே கண்டுபிடிக்கல. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமானவர், இப்ப நம்ம ஒரு சரித்திரம் சொல்ல போறேன். இப்ப நான் உங்களை 13th century வரைக்கும் கொண்டு போயிட்டேன், தேசிகன் காலத்து வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இன்னும் அப்புறம் பிளஸ் 300 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 300 வருஷம் கடந்து ஒரு 1600வது வருஷத்துக்கு வாங்க. இந்த விஜயநகர மன்னர்கள் ஆண்டு இருந்தா இல்லையா, கர்நாடக ராஜ்யத்திலேருந்து, அவளுடைய ரெஜிம் டைனஸ்டிங்கிறது தெற்கு பாரதம் வரைக்கும் பரவிந்தது. அதுல சதாசிவராயர் அப்படின்னு ஒரு விஜயநகர மன்னர். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்ப கிருஷ்ண தேவராயர், அப்புறம் அச்சுத ராயர். அந்த அச்சுத தேவராயர் தான் நீங்க தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ள நுழையிறீர்கள் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தா அத்திவரதர் 40 days இருந்து அவர் 2019லயே வந்துட்டு போயிட்டார். அவருக்கு லக்கு 2020ல வந்திருந்தாருன்னா அவரால் ஜலத்துல இருந்தே வெளில வந்துருக்க முடியாது. அவருடைய லக்கு 2019லயே வந்துட்டார். ரைட் ஹேண்ட் சைட்ல அத்திவரதர் எழுந்தார். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கல்யாண உற்சவ மண்டபம்னு கல் மண்டபம் இருக்கு இல்லையா, அதை எழுப்பினது இந்த அச்சுத தேவராயர். இட் இஸ் கால்ட் தி ஜுவல் ஆஃப் விஜயநகரா ஆர்கிடெக்சர். அந்த அச்சுத தேவராயனுக்கு இப்ப அவளுக்கெல்லாம் பேர் உண்டு, தேவராயர் தேவராயர். அதுல சதாசிவராயர்னு இருந்தார். அவருக்கு 2 ஜெனரல்ஸ் இருந்தா, அவர் கீழே வேலை பார்க்கக்கூடியவா. அவருக்கு சின்ன பொம்மா ரெட்டி, திம்மா ரெட்டி அப்படின்னு பேர். ரெட்டி பிரதர்ஸ் கர்நாடகால ரொம்ப ஃபேமஸ். ரெட்டி பிரதர்ஸ்னா இவா அந்த காலத்துல ரெட்டி பிரதர்ஸா இருந்தா. இந்த ரெட்டி பிரதர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டார் இந்த ராஜா, வேலூரை போய் நீ ஆண்டுவான்னு சொன்னார். வேலூர்ல போய் அங்க ஒரு கோட்டையை கட்டி ஆண்டு வந்தார்கள் இந்த 2 ரெட்டி மன்னர்கள். அந்த இப்போ நீங்க போனேன்னா வேலூர் கோட்டை ரொம்ப பிரசித்தம். அந்த வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு சிவன் கோவில் உண்டு, பரமசிவனாருடைய கோவில், ஜலகண்டேஸ்வரர்னு பேரு. அதுல ஆவுடையார் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சவா மகாபிரிவா. இப்போ அந்த வேலூர் கோட்டையில இருக்கும்போது அந்த கோட்டையை கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணணும் இல்லையா, வேலூர்ல யாரும் கிடைக்கல, ஆளே கிடைக்கல கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு. உடனே இந்த சின்ன பொம்மா ரெட்டி திம்மா ரெட்டி என்ன பண்ணார்னா, காஞ்சிபுரம் பக்கத்துல தானே இருக்கு, அங்கேருந்து வேதாச்சாரியர்களை வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குரூப் வந்தா. அதுல ஒரு பரம வைஷ்ணவர் ஒருத்தர் வந்தார். எல்லா கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிஞ்ச உடனே மங்களாசாசனம் பண்ணார். என்ன பண்ணார், பிரபூத ரத்ன த்யுதி கேசரம் தத் பிரபாள பத்ரௌக பரீத பார்ஷ்வம் ஸ்தானே ஹரேரிஷ்டதமம் ததாசீத் சம்பூதி ராஜீவம் இவ இந்திராயாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இது. இந்த ராஜாக்கள்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா, அந்த காலத்தை படிச்சவாதான் ஒரு நாட்டை ஆளணும்னு ஒரு விதி வச்சுட்டு இருந்தா. அதனால இந்த 2 மன்னர்களுக்கும் நாலேஜ் இருந்தது சான்ஸ்கிரிட். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கே இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஊராம் துவாரகான்னு பேராம். நீங்க டாப் வியூ பிளைட்ல பறக்கும்போது மேலேருந்து கீழே பார்ப்பேடணும். அப்ப கீழே பார்க்கும்போது துவாரகா எப்படி இருக்கும், அது ஒரு ஐலாண்ட். கிருஷ்ணர் அந்த காலத்திலே ஐலாண்ட் வாங்கிட்டார். ஏன்னா இப்ப எல்லாரும் நாடுல இருந்து வெளியில போகணும்னா ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இப்ப கிருஷ்ணர் அந்த காலத்துல ஐலாண்ட் வாங்கினார். ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஒரே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அதனால இவர் நேர குஜராத் பக்கத்துல போய் ஒரு செட்டில் ஆகி ஒரு ஐலாண்டை வாங்கி
அந்த ஐலாண்ட் வாங்கின உடனே அதுல நல்ல ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸா கட்டி வச்சிருக்காரு, பெரிய பெரிய நியூயார்க் மாதிரி இருக்கு. அதுல ஒரே ரத்னங்கள்லாம் போட்டு எல்லாருக்கும் ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்லாம் அலாட் பண்ணிட்டார். மேலேந்து பிளைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஊரு அப்படின்னா வர்ணிக்கிறார். என்ன சொல்றார், ஒரு தாமரை, அந்த தாமரை அப்படியே விரிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும் அதோட இதழ்கள், அது மாதிரி இருக்கா இந்த ஊரு. ஆனா இப்ப உபமா சொல்லணும் இல்லையா, இதழ்கள் மாதிரி. இது எப்படி இருக்கு, இங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா காரல் ரீஃப்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு, கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்லுவா அந்த இடத்த. ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப அப்படியே ஒரு ஒரு பவழ கொடிகள்லாம் சுத்தி இருந்தா மேலேந்து நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு காலத்துல பெங்களூர்ல மரங்கள் இருந்த காலத்தை சொல்றேன். ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு ஒன்று உண்டு. நான் ஃபிளைட்ல சின்ன வயசுல பிறக்கும்போது கீழே பார்ப்போம், ஓஹோ ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்துருத்துன்னா நம்ம ஊர் வந்துருத்தோம், செக்கச்சவேல்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்குமாம் இது சமுத்திரத்துக்கு நடுவுல. இப்போ ஒரு 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 புஷ்பம் பூத்திருக்குன்னா ஸ்டேமன் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதானே மகரந்த பொடிகள் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ அந்த துவாரகால இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரத்னங்கள் பொறிந்து ஸ்டேமன் மாதிரி இருக்கும். அந்த ஊருடைய செழிப்பை பார்த்தா இப்ப பாருங்க, சுத்தி ஜலம், பவழக்குடிகள் மாதிரி, தாமரை இதழ்கள் மாதிரி பவழக்குடிகள், நடுவுல ரத்தினங்கள் பொருந்திய மாடங்கள் மகரந்த பொடிகள் போல இருக்கு. மேலேந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிறார் இந்த கவி. சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய வாசஸ்தலமான தாமரை மாதிரி இருக்கு. பிரபூத ரத்னத்யுதி கேசரம் தது பிரவாள பத்ரௌக பரீத பார்ஷ்வம் ஸ்தானே ஹரேரிஷ்ட தமம் ததாசீத் சம்பூதி ராஜீவம் இவ இந்திராயாக. ராஜீவம் தாமரை, இந்திரா மகாலட்சுமி, இந்திராவுடைய தாமரை மாதிரி இருக்கு. ஒத்து போகுமா? நம்ம தேசத்துல இந்திராவுக்கு சின்னம் தாமரையே இல்லையே இல்லையா, இந்திராவுக்கு வேற சின்னம் அபய சின்னம், ஆனா இங்க இந்திராவுடைய சின்னம் தாமரை அப்படின்னு ரொம்ப அழகா கனெக்ட் பண்றார் தேசிகன். அவர் அந்த காலத்தே பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர். இப்ப இதுல என்னன்னா, இப்போ இந்த சின்ன திம்மா ரெட்டி பொம்மா ரெட்டிய பார்த்து இவர் இந்த வைஷ்ணவர் எதுக்கு இதை சொல்லணும், இவருக்கு வம்பு தானே. என்னன்னா, வேலூர் கோட்டையும் தண்ணியாலும் சுத்தப்பட்டிருக்கும். ஜலகண்டேஸ்வரர் அப்போ சொன்னேன், வேலூர் கோட்டையை பார்த்தீங்கன்னா சுத்தி ஜலம். அதனால இந்த கவி என்ன சொன்னார், இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகத்தின் அர்த்தம் உங்க வீட்டுக்கும் பொருந்துமே அப்படிங்கிற ரீதியில இந்த வந்த வைஷ்ணவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். சின்ன திம்மா ரெட்டி பொம்மா ரெட்டிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சார், வேர் டிட் யூ டேக் தி ஸ்லோகம் அப்படின்னு இவர் சொன்னார். நான் காஞ்சிபுரத்துக்காரன், எங்க ஊர்ல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் ஒரு பெரிய மகனியர் இருந்தார். அந்த மகனியர் தான் வாழ்நாளில் பல காவியங்கள், பல ஸ்தோத்திரங்கள், பல பிரபந்தங்கள் ரச்சனை பண்ணியிருக்கார். அதுல கிருஷ்ணரை பத்தி விஷயமாக இருக்கக்கூடிய யாதவாபியுதயம் என்கின்ற காவியரத்ன மகாகாவியத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் துவாரகா படலத்திலேருந்து எடுத்து சொன்னேன். இந்த ராஜா உடனே ஓகே தேங்க்யூ வெரி குட் டேக் கேர் பாய் சியா முவா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாமோனோ, அவர் என்ன சொல்லிட்டார், இந்த காவியத்தை முழுக்க எடுத்துன்னு வந்தார். இந்த வைஷ்ணவர் நேர போய் காஞ்சிபுரத்திலேருந்து நடந்து போய் இந்த காவிய மேனுஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்தார். இந்த ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய ராஷ்டிர கவியை திரும்பி பார்த்தார். அந்த காலத்தை ஒரு ஒரு பொயட்டுன்னு ஒருத்தர் வச்சுப்பா, ஏன்னா படிச்ச ராஜாக்களா இருக்கிறதுனால கவிதையெல்லாம் வாசிச்சா அவளுக்கு தெரியும். அதனால ஒரு கவியை பார்த்து சொன்னார், நீர் பெரிய மேதாவி, நீர் தான் இதற்கு வியாக்கியானம் செய்ய வேண்டும். அந்த கவி ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்கிப்படுத்தி he frowned. ஏன், அவர் பரம அத்வைதி. இப்போ தேசிகனுடைய காவியத்தை கொடுத்தா இவர் விசிஷ்டாத்வைத பரமா இருக்குமே, நான் எப்படி சார் பண்றது, தோ யூ ஆர் கிவிங் மீ மணி எவ்ரி மந்த், how can I do this? அவருக்கு தான் அப்பைய தீட்சிதர். அந்த அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், சரி கொடுங்கோ, இல்லாட்டா இப்போ இசிஎஸ்ல சம்பளம் வராது மாசம் மாசம், இப்ப ராஜா கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால வீட்டுக்கு எடுத்துன்னு போனார். முதல் ஸ்லோகம் பார்த்தார், என்ன இருக்கு தேவையில்ல, சுமாராதான் எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணார். 2வது ஸ்லோகம் பார்த்தார், நன்னாதான் இருக்கு, வியாக்கியானம் பண்ணார். 3வது பண்ணார், 4வது பண்ணார், 5வது பண்றதுக்குள்ள தான் ஒரு ஸ்லோகம் எழுதினார் தேசிகன் மேல. இத்தம் விசிந்தியாக கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி. இந்த கவிதார்க்கிக சிம்ஹம் பண்ணிருக்கக்கூடிய காவியம் எவ்வளவு அழகா இருக்கு, இது மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாதுன்னு 5வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போதே எழுதிட்டார். இப்ப இது பியூட்டி என்னன்னா, ஒன்னும் யாதவாபியுதயம் ரகுவம்ச காவியம் மாதிரி, அது எப்படி ராமரை பத்தியோ இது கிருஷ்ணரை பத்தி. எப்படி ரத்னங்கள் பொருந்திய கண்ணன் ஆச்சாரியர்களுக்கு வசத்தியோ, இது காவியங்களில் ரத்னமாய் இருக்கக்கூடிய யாதவாபியுதயம் நமக்கு வசதி. 3வது ரச்சனம் பண்ணிருக்கக்கூடியவர் ராமானுஜருடைய வழித்தோன்றல், பெரிய மேதாவி, தர்க்க சாமர்த்தியம் படைத்தவர், கவிதா சாமர்த்தியம் படைத்தவர், சுவாமி வேதாந்த தேசிகன் என்று பெயர். இதற்கு வியாக்கியானம் பண்ண மகனியர் அலங்கார சாஸ்திரத்தில் குவலயானந்தம் என்கின்ற கிரந்தத்தை ரச்சனம் பண்ணி பல பல சித்தாந்தங்களோடு போரிட்டு தன்னுடைய
ஞானத்தையும் வைதுஷ்ய பூர்த்தியையும் உலகோருக்கு காண்பித்த மகனியர் பெரிய அத்வைதி வித்வான் அப்பை தீட்சிதர். இப்ப பாருங்க, விசிஷ்டாத்வைதி பண்ண காவியத்துக்கு அத்வைதி விசிஷ்டாத்வைத ரீதியில வியாக்கியானம் பண்ணணும்னா எழுதியிருக்கிறவருடைய பெருமையை சொல்லுவதா, வியாக்கியானம் பண்ணவருடைய அந்த மேக்னானிமிட்டியை சொல்றதா, இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த வாணி மகாலின் பெருமையை சொல்லுவதா? அதனால இப்போ முன்னுரை சொல்லியாச்சு. இப்போ முன்னுரையே எவ்வளவு நாழியா இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுது. இப்ப நான் ஒரு ஸ்லோகமும் சொல்றேன், வியாக்கியானமும் அவ்வப்போது சேர்த்து படிக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும்னா சொல்லணும். ரொம்ப சான்ஸ்கிரிட்டா இருக்குமே, நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க வேண்டாம். தமிழும் கத்துப்போம், சம்ஸ்கிருதமும் கத்துப்போம். அதனால இது சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால அடியேன் அதை வாசிச்சுடுறேன் சேர்த்து. முதல் ஸ்லோகம் இது ரொம்ப வசத்தியான ஸ்லோகம். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப பொதுவா ஒரு காவியத்துடைய தலைப்பு என்ன அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிடணும், அந்த வார்த்தை வந்துடணும். இந்த இடத்துல கிருஷ்ணரான யாதவனை பத்தி தானே சொல்றார், கிருஷ்ணங்கிற பேரே வராது. அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட பியூட்டி. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். அழகான ஒரு ஸ்லோகம். இத 4 பாகமா பிரிச்சிருக்கார் அப்பை தீட்சிதர். வந்தே, வந்தேன்னு ஆரம்பிச்சாலே நமஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிக்கணும். ஏன் சார் வந்தேல ஆரம்பிக்கணும்? ஒரு காவியம்னா பொதுவா அகாரத்துலதான் ஆரம்பிக்கணும். எதுவுமே ஆல ஆரம்பிச்சா ரொம்ப வசதி. அதனால்தான் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே ஆரம்பிச்சார் பாஷ்யக்காரர். அகாரத்துல ஆரம்பிச்சா ரொம்ப வசதி. இல்ல ஸ்ரீல ஆரம்பிக்கலாம். ஸ்ரீயக்குருணாம் அதிபஸ்ய பாலினியும் பிரஜாசுகாமாம் யமயுங்க வேதிதும்னு பாரவி கிராதார்ஜுனியத்தை ஆரம்பிச்சான். இந்த நகாரத்துல ஆரம்பிக்கிறதோ வக்காரத்துல ஆரம்பிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஏன் சார் இவர் வந்தேல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வந்தே வந்தனம் அப்படிங்கிறது பக்தி சாஸ்திரத்தை ஒரு முக்கியமான அங்கம். இங்க 7வது ஸ்கந்தத்துல பிரஹ்லாதனை பார்த்து அப்பா கேட்கிறார், நீ என்ன கத்துண்டே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன கத்துண்டே? நம்ம மாத்த குழந்தை என்ன சொல்லிடும், டீச்சரே கத்து கொடுக்கலன்னு சொல்லிடும். இல்லையா, டீச்சரே லீவ். இப்பெல்லாம் வந்து கொரோனால டீச்சருக்கு கொரோனா வந்து யாரும் சொல்லலாம். ஆனா இந்த குழந்தை சொல்றது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். பக்திக்கு இருக்கக்கூடிய லட்சணம் வந்தனம், நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஏர் ஹோஸ்டஸ் பண்ற மாதிரி பண்ணலாம் நமஸ்காரம். இப்போ ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் பாவம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காளா வேலையில இருக்காளானே தெரியல. பாவம் நம்ம போகும்போது இப்ப நன்னாவே நமஸ்காரம் பண்ணுவா. இப்ப நம்ம ஃபிளைட் ஏறினோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரெட் கார்பெட்டே நமக்கு பிரிப்பா. ஆனா சொல்றேன், பொதுவா நமஸ்காரம் பண்றான்னா என்ன, மனசா வாச்சா கர்மனான்னு உண்டு. கரணத்திரய சாரூபியம்னு தேசிகன் துவயாதிகாரணத்துல எடுக்கிறார். என்ன 3 ஒத்து போகணுமா, மனசுல நினைக்கிறதெல்லாம் வாக்குல சொல்லணும், வாக்குல சொல்றதெல்லாம் கையில பண்ணணும். இந்த ஏர் ஹோஸ்டஸ் எப்படி நமஸ்காரம் அப்படி நமஸ்காரம் வாயால சொல்றா கையால பண்றான்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கு, இந்த அசடு வந்து உள்ள என்ன படுத்த போறதோ, நம்மளை இதுக்கு பெல் அடிச்சு என்னென்ன கேட்க போறதோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்தனம்ங்கிறது சரணாகதிக்கு ஒரு லட்சணம். இது வந்து அஞ்சலி அப்படின்னு பேர். ஒரு எலி 2 எலி இல்ல, இது முக்கியமா அஞ்சலி. அஞ்சலின்னா என்ன, அம் ஜலயதீதி அஞ்சலிஹி. இந்த முத்திரை யாருக்கு இந்த முத்திரையை காமிச்சா எதிராளிக்கு கண்லேயும் ஜலம் அப்படியே தாரதாரையா பெருகுமோ அதுக்கு அஞ்சலின்னு பேர். தேசிகன் இதுக்கு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சுட்டான்னு அதுக்கு ஒரு ஒர்க்கே பண்ணிடுவார். அதுக்கு அஞ்சலி வைபவம்னு பேர். சரி, இப்ப வந்தே வந்தனம்ங்கிறது அஞ்சலிக்கு லட்சணம். அதனால பக்திக்கு லட்சணமா இருக்கக்கூடிய வந்தே அப்படிங்கிற வார்த்தையில எடுத்தார். வந்தே யாருக்கு வந்தே? இப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிறோம்னா தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு நம்ம ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காரு. அதனால இப்ப அந்த மாதரம்க்கு வந்தே, வந்தே யாருக்கு சொல்லணும் இல்லையா. இப்போ அவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார், லட்சணமா கொடுத்துன்னு போறார். இது யார் சார் இவருக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்தார்? தேசிகன் யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தார்? பேரே சொல்லாம பசுலாவே கொண்டு போறது அப்படின்னா, தேசிகன் வந்து ராமானுஜர் ஃபாலோவர், அது நமக்கு தெரியும் இல்லையா. சரி, ராமானுஜருக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஒரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா சார், என்ன சார் அவர் சன்னியாசி நீங்க எப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் இன்ஸ்பிரேஷன். யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் என்ன பண்ணா, நாச்சியார் திருமொழின்னு அவருடைய பிரபந்தத்துல பெருமாளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, லவ் பண்ணிட்டா. பெருமாளை லவ் பண்றது எப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ லவ் யூ எப்படி சொல்லலாம். இல்லாட்டா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு கிரீமை வந்து ஹார்ட் மாதிரி போடலாம்.
இல்லாட்டா மெசேஜ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அவ என்ன சொல்லிட்டா நம்பர்ல சொன்னா. அவ பெரிய கணிதத்துல மேதாவி. 143 அப்படின்னா 143 ஐ லவ் யூ. அதனால்தான் 143 பாசுரங்கள் கொண்டது நாச்சியார் திருமொழி. கரெக்டா? அந்த நாச்சியார் திருமொழியில கடைசி 10 பட்டிமைந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கிழ்கண்ணாய்னு ஆரம்பிக்கும். பட்டிமைந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கிழ்கண்ணாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறிந்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடி விருந்தாவனத்தே கண்டோமே. பட்டிமைந்ததோர். இதுல என்னன்னா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து கேட்கிறா, கிருஷ்ணரை பாத்தியான்னு. ஆனா பேரையே சொல்ல மாட்டா. எவன் பின்னாடி கறவைகள் போறதோ, எவன் ஒருவன் கறவைகள் பின்னாடி போறானோ அவனை பாத்தியா. எதிராளி பொண்ணு அவனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டா. நீ சொல்றவனை பார்த்தேனான்னு தெரியல, ஆனா எவனுக்கு மேல கருடன் பறந்துட்டு இருந்ததோ அந்த கருடன் நிழல் கொடுக்க கூடியவனை நான் பார்த்தேன். வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. அந்த மாதிரி தேசிகன் இந்த இடத்துல விருந்தாவனத்தை எடுக்கிறார் இல்லையா, எல்லாம் அந்த ஆண்டாளுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அதனால்தான் நம்ம ஊர்ல யாராவது ஆண்டாள் ஏதாவது சொல்லிட்டா நமக்கு உடனே ஹர்ட் ஆயிடுது. அதனால வந்தே விருந்தாவனச்சரம், எவன் ஒருவன் விருந்தாவனத்தில் நடந்தவனோ. அச்சா, வந்தே விருந்தாவனச்சரம். ஏன் சார் நீங்க விருந்தாவன் சொல்றேன், நாங்கெல்லாம் பிருந்தாவன் தானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ். இப்போ ஈஸ்ட் இந்தியாவுக்குலாம் போனேன்னா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்ட்லாம் வக்காரம் எல்லாம் பக்காரமா மாறிடும். பெங்காலில வ கிடையாது. அதனால சக்கரவர்த்தி அவளால சொல்ல முடியாது. டெக்னிக்கலியே சக்கரவர்த்தின்னு தான் வரும், வித்யான்னு சொல்ல முடியாது, வித்யான்னு தான் வரும். பிருந்தாவனம் பிருந்தாவனம் ஆயிடும். ஆனா இதுல பாயிண்ட் என்ன, பிருந்தாவனம்னு சொல்லிட்டா தப்பான்னு கேட்டா தப்பில்லை, ஆனா அர்த்தத்தை கல்பித்தால் தான் தப்பு. பிருந்தான்னு சொன்னா துளசின்னு அர்த்தம். பிருந்தாவனம்னு சொல்லிட்டா என்ன, துளசி நிறைந்த வனம் அப்படின்னு அர்த்தம். பிருந்தாவனச்சரம்னு சொல்லிட்டா என்ன, துளசி வனத்தில் நடந்தவனேன்னு சொல்லணும். அப்படின்னா சின்ன சின்ன துளசி இருக்கும்போது பெருமாள் அது மேல நடந்திருப்பாரா, துளசி மேல தன்னுடைய காலை வச்சிருப்பாரா, பிரியமான பத்னியாச்சே, அப்ப கொஞ்சம் இடிக்கிறது இல்லையா. அப்படின்னா பிருந்தாவனம் தான் சொல்லணும். அப்படின்னா பிருந்தான துளசி கிடையாதான்னு கேட்டா கிடையாது, பிருந்தான நெருஞ்சி முள்ளுன்னு அர்த்தம். அதனால நெருஞ்சி முள் நிறைந்த காடாக இருக்கக்கூடிய பிருந்தாவனம் என்கின்ற இடத்தில் நடந்தவனே. இத கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர் சொல்றார். மந்தம் மந்தம் மதுர நிதைர் வேணுமா புரயந்தம் பிருந்தம் பிருந்தாவனு புவிகவாம் சாரயந்தம் சரந்தம் சந்தோ பாகே சதமகம் மகத் வம்சினா தானவானாம் ஹந்தாரம் தம் கதையரசனே கோபகன்யா புஜங்கம்னு எடுக்கிறார். அதனால பெருமாள் அந்த நெருஞ்சி முள்ளு மேல நடந்து 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 முள்ளெல்லாம் புல்லாக்கினாராம். அதனால்தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பின்னாடி பாடும்போது அவருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை. ஆனா ஒருத்தர் சொன்னார், சுவாமி மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு யாரா வேணும்னார். உடனே அவர் சொன்னார், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா நான் ஒரு புல்லா புறக்கணும்னார். எங்க புல்லா புறக்கணும்னார், பிருந்தாவனத்துல புல்லா புறக்கணும்னார். புல்லாய் பிறவி தர வேண்டும் கண்ணா, புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனம் இதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேண்டும், புல்லாய் பிறவி தர வேண்டும் பிரார்த்தித்தார். அப்பேற்பட்ட பிருந்தாவனம், நெருஞ்சி முள் நிறைந்த பிருந்தாவனத்தை தான் தாமரை திருவடிகளால் நடந்து நடந்து புல்லாக்கினவன் எவனோ. எவனோ இந்த பேரே நமக்கு தெரியாது. வந்தே விருந்தாவனச்சரம். அடுத்தது சொல்றார், வல்லவி ஜனவல்லபம். வல்லவி ஜனங்கள்னா கோபஸ்திரீகளுக்கு வல்லபன், ஏத்தவன், பிடித்தவன் அர்த்தம். இப்போ ஹரிவல்லபா அப்படின்னு தாயாருக்கு ஒரு பேர் உண்டு இல்லையா, நம்ம லட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லும் போதே ஹரிவல்லபா, வல்லபான்னு சொன்னா பிடித்தவள்னு அர்த்தம். அதனால வல்லவி ஜனவல்லபம். அதனால அந்த வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனாய் இருக்கக்கூடியவனே எவனோ. எவனோ வச்சுக்குங்க. ஜெயந்தி சம்பவன் தாம, ஜெயந்தியில் பிறந்தவன் எவனோ. ஜெயந்தியில் பிறந்தவன்னா நம்ம அம்பேத்கர் கூட ஜெயந்தியில பிறந்திருக்கார், காந்தி கூட ஜெயந்தியில பிறந்திருக்கார். அப்படின்னா அவரை பத்தி சொல்றதான்னு கேட்டா அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஜெயந்திங்கிறது இங்க எங்க இடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஜெயந்தியில் பிறந்தவன் எவனோ. சம்பவன் தாம வைஜெயந்தி விபூஷணம். வைஜெயந்தி விபூஷணம்னா வைஜெயந்தி என்கின்ற மாலையை தரித்தவன் எவனோ. ஆச்சா, மாலையை தரிச்சிருக்கிறவன் எவனோ.
ஜெயந்தியில் பிறந்தவன் எவனோ, பிருந்தாவனத்தில் நடக்கக்கூடியவன் எவனோ, வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனாய் இருக்கக்கூடியவன் எவனோ. இப்போ எவனோங்கிறது ஏதாவது ஒண்ணு பொருந்தக்கூடாது, நாலுமே பொருந்தணும். டிக் மார்க் போட்டா நாலுமே போடணும். சரி, இது ஒரு பாயிண்ட் எடுத்து சரி இவர் யாரா இருக்கலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி தீட்சிதர் வாளுடைய வியாக்கியானத்தை சேவிச்சுட்டுறேன். தத்ர தாவத் ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோ வாபி தன்முகம் இது சாஸ்திரம் அனுசரித்திய விசிஷ்ட இஷ்டதேவதா நமஸ்கார லட்சணம் மங்களமாச்சாரிய பிரதம ஸ்லோகே நிபத்னாதி வந்த இதி அப்படின்னு ஒரு எடுக்கிறார். இஷ்டதேவதா நமஸ்காரம். இஷ்டதேவதா நமஸ்காரம்னா நமக்கு யாரு பிடிச்ச தேவதையோ அதுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். இப்போ பாஷ்யக்காரர் எடுத்த பிரம்மணி ஸ்ரீனிவாசி, ஸ்ரீனிவாசனுக்கு நமஸ்காரம் அப்படின்னார். ஏன் சார் அவர் ஸ்ரீரங்கத்தை தானே வாழ்ந்தார், எதுக்கு சார் திருப்பதிக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவருடைய மாமா இருந்த ஊர் திருப்பதி. பெரிய திருமலை நம்பிகள் அங்கதானே கைங்கரியம் பண்ணார். அதனால 3 தடவை பாஷ்யக்காரர் திருப்பதிக்கு ஏறி நடந்து முழங்காலால ஏறி போய் சேவிச்சிருக்கார். அப்பேற்பட்ட திருப்பதி. அதனால அவருக்கு இஷ்ட தேவதை ஸ்ரீனிவாசர்னு வச்சுக்கோங்களேன். அதனால்தான் பிரம்மாண்ட புராணத்திலையும் சரி ரிக்வேதத்திலையும் சரி அராய்கானே விகடே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிடஸ்ஸே சேபிஷ்வே சாத்தயாமசின்னு ஒரு ரிக்வேத மந்திரத்தை எடுத்து இது திருப்பதியை பத்தி சொல்லியிருக்குன்னு பாஷ்யக்காரரே நிர்வாகம் பண்ணிட்டார். தேசிகன் என்ன பண்ணார், கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணார். இஷ்ட தேவதா நமஸ்காரம். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்கார், விசிஷ்ட இஷ்ட தேவதா நமஸ்கார லட்சணம் மங்களம் ஆச்சாரியா பிரதம ஸ்லோகே நிபத்னாதி வந்த இதி. இஷ்ட தேவதா பிடிச்ச தேவதை. என்ன சார் நம்ம தேசிகனுக்கு பிடிச்சது ஹயக்ரீவர் இல்லையா? ஞானானந்தமயம் தேவம் நிர்மல் ஸ்பட்டிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹேன் டெல்லியில கூட எல்லாரும் சொல்றா. நீங்க என்ன சார் நீங்க வந்து ஹயக்ரீவர் எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இப்ப இது கிருஷ்ணர் அப்படின்னு விட்டேன்னா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல கிருஷ்ணரே தான் தேசிகனா பிறந்தார்னு ஒரு நிர்வாகம் உண்டு. அதனால ஒருவேளை இவருக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்து போன அவதார ஞாபகம் வந்து கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கலாம். அதனால பிருந்தாவனம் நாம மதுரோபகண்டே வனவிசேஷ தத்ர சரதீதி பிருந்தாவனச்சரம் சரேஷ்டா இடி டத் பிரத்யய. இவ நிறைய இப்ப வியாக்கியானம்னு சொன்னா அது என்ன என்ன பிரத்யம் என்ன உபசர்க்கம், ரொம்ப சம்ஸ்கிருத லட்சண சாஸ்திரங்கள்லாம் கொடுப்பா. அதெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். நம்ம ஏதாவது காவிய ரச்சனை பண்ண போறதா இருந்தா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடியனுக்கு ஒரு இப்ப இது வைக்க ஐடியா இல்ல ரச்சனை பண்றதா. வல்லபம் தத் சத்ய வாகார்ஜ வரதைர் உபகுர்வன்னு பிரியம் வதன்னு பஜதே யஹா ஸ்வயம் பூர்ணஹ பிரியஹ ச பவதி ஸ்திரியாஹ இத்யுத்லக்ஷணம் பிரியம் தைதம் வல்லபம் பிரிய இத்யமரஹ ஜெயந்தி ரோஹிணி சகிதா ஸ்ராவண மாசஸ்ய கிருஷ்ணாஷ்டமி. இதுதான் இங்க பாயிண்டே. சரி, வந்தே விருந்தாவனச்சரம், விருந்தாவனம் என்கின்ற நெருஞ்சி முள்காட்டில் நடந்தவன் எவனோ அவனுக்கு நமஸ்காரம். புரிஞ்சுடு. வல்லவி ஜனவல்லபம், கோபஸ்திரீகளை எவன் ஒருவன் மனதில் கொண்டவனோ எவன் ஒருவன் கோபஸ்திரீகளுக்கு வல்லபனோ. இது வந்து கிட்டத்தட்ட தத்புருஷ பகுவிரீஹி சமாசங்களை போல் பார்க்க வேண்டியது. அவளுக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவன் எவனோ. அடுத்து ஜெயந்தி சம்பவன் தாமன்னு சொன்னேன் இல்லையா? ஜெயந்தினா என்ன? ஜெயந்தி இஸ் நாட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெயந்தினா பர்த்டேன்னு வச்சுட்டு இருக்கோம். இல்ல, இதுக்கு எடுக்கிறாரு என்ன அழகா. அதான் தீட்சிதர் வாழ் ரோஹிணி சகிதா ஸ்ராவண மாசஸ்ய கிருஷ்ணாஷ்டமி. ரோஹிணி நட்சத்திரமா இருக்கணும், சகிதா ரோஹிணியோட சேர்த்து. ஸ்ராவண மாசம் நமக்கு ஆவணி. இப்போ இந்த ஸ்ரவண் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நீங்க நார்த்துக்கெல்லாம் போனீங்கன்னா அவளுடைய மாச கணக்கே சந்திரனை வச்சுதான் போகும். அதுல வந்து சாந்திராயணம்னு பேர் அவளுடைய பஞ்சாங்கத்துக்கு. நமக்கு சௌராயணம் கேரளத்திலயும் சரி தமிழகத்திலயும் சரி. அதனால ஒரு 15 நாள் கொஞ்சம் லேக்ல இருப்போம் நம்ம. என்னவோ ஒன்னும் ஆவணி மாசம் வந்துடுத்து. இப்போ ஸ்ராவண மாசஸ்ய நம்ம சொல்லக்கூடிய ஆவணி மாசஸ்ய கிருஷ்ணாஷ்டமி. இப்ப ஸ்ராவணம்னு இவர் சொல்லியிருக்கார். இப்போ மாகன்னு வச்சுட்டோம்னு வச்சுங்கோ. மாகன்னு வச்சுட்டா ராஜகோபாலனுக்கு விசேஷம். இப்ப நீங்க மன்னார்குடிக்கு போனீங்கன்னா 18 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும். அந்த ஊர்லதான் 18 நாள் நடக்கும். ரொம்ப வசதி. மாக மாசோத்சவ வைபவ தீட்சிதர் வாழ் எடுக்கிறாருங்க. அதனால இந்த இடத்துல சொல்லும் போது ஸ்ராவண மாசஸ்ய கிருஷ்ணாஷ்டமி, கிருஷ்ணபக்ஷத்தின் அஷ்டமியா இருக்கணும். அப்படி இருந்துட்டான ஜெயம் புண்ணியஜ தனுதே ஜெயந்தீன் தேனதாம் விதுகு இது பௌராணிகைர் உக்தம். அதனால புண்ணியஞ்ச ரொம்ப வசத்தின்னு சொல்லுவாளாம். இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த பக்ஷம் இதெல்லாம் சேர்ந்து விட்டான ரொம்ப வசத்தின்னு சொல்லுவாளாம். இது
பௌராணிகை ருக்தா, பௌராணிகால்லாம் சொல்லுவா. ஆச்சா, இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். ஜெயந்தின்னு வந்துட்டா இது அத்தனையும் சேரணம்னு. இப்ப கிருஷ்ணருடைய ஜாதகத்தை கணிக்கிறார் சுகபிரம்மம். அதுல நட்சத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. எப்படி ராமருக்கு வந்து நட்சத்திரே அதிதி தெய்வத்தே ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, அதிதி தேவதையா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வால்மீகி. அது புனர்வசுன்னு பேர். வசுனா செல்வம், புனகா வசுனா இழந்த செல்வத்தை மறுபடியும் பெற்றால் அது புனர்வசு. அதனால அப்பேற்பட்ட ராமருக்கு பஞ்சவுச்சே லோகநாயகான்னு ஜாதகத்துல சொல்லுவா. ஜாதகத்துல 5 கிரகங்கள் உச்சனா இருந்துட்டுன்னு வச்சுங்கோ, அவளுக்கு லோகநாயக்கன்னு பேரு, வேர்ல்ட் லீடர் ஆயிடுவாளாம். ஒரு கிரகன் உச்சனா இருந்தா என்ன சுவாமி ஆவா, என்ன ஆவா, ஒரு லீடர் ஒரு கிரகம் உச்சனா இருந்தா இது கவுன்சிலர் ஆயிடுவான்னு வச்சுக்கோங்க. 2 கிரகன்ஸ் உச்சம் எம்எல்ஏ, 3 எம்பி, 4வது மோடி, 5வது இப்போ ராமரும் கிருஷ்ணரும். 5 கிரகங்கள் உச்சனா இருக்கணும். ராமருக்கு வசத்தியான ஜாதகம். ஏன் சார் பின்னர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டார் அப்படின்னா, கேமத்ரும யோகத்தோட ஒரு சின்ன லட்சணம் அவர் ஜாதகத்துல தெரிஞ்சுடுது. கேமத்ரும யோகம்னு ஒரு யோகம் உண்டு. கேமத்ரும யோகம் தான் வந்துருச்சுன்னா வீட்டுல அப்படி கலாபமா இருக்கும், போயிடுவா, ஏதாவது ஒண்ணு நடக்கும். இவருக்கு கேமத்ரும யோகத்திலேருந்து மயிரழல தப்பிச்சுட்டார் ராமர். அதனுடைய எஃபெக்ட்ல என்ன எடுத்து வாழ்க்கையில ரொம்ப வைஃபாலையும் சரி, பசங்களை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாரு, இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது ராமருடைய ஜாதகத்தை. கிருஷ்ணருக்கும் பஞ்சௌச்சே லோகநாயகா, 5 கிரகங்கள் உச்சம். அதனால இவரும் லோகநாயகனா இருந்திருக்காரு. பின்ன இவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாரான்னு கேட்டா இவரும் பட்டாரே. பிறந்த பொழுதே அம்மா அப்பாவை பிரிஞ்சுட்டாரே இல்லையா. இவருக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தை இவரை பிரிஞ்சு விட்டே. பிரத்யும்னன் இவருக்கு பிறந்த உடனே 6வது நாள்ல சம்பராசுரன் கடத்தின்னு போயிட்டானே. அதனால இவருக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது இவ மனுஷ ரீதியில கஷ்டப்பட்டான். நீங்க உடனே வந்து பெருமாளுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்கோ, அது வாஸ்தவம் தான். ஆனா அவதாரம்னு எடுத்துட்டா நம்மள மாதிரி கஷ்டப்படுறா பாருங்க. அதனால ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தின்னு சொல்லிவிட்டா அந்த நாள் ரோஹிணி இருக்கணும், ஆவணி மாசமா இருக்கணும், அஷ்டமியா இருக்கணும், அப்படிலாம் சேர்ந்து இருந்தால்தான் ஜெயந்தியை ஒழிய எல்லா நாளுக்கும் ஜெயந்தி சொல்லிட முடியாது. அதோட சேர்த்து இப்படியும் சொல்லிவிடுறேன். இப்ப நம்ம காந்தி ஜெயந்திங்கிறோம், அம்பேத்கர் ஜெயந்திங்கிறோம், மகாவீரா ஜெயந்திங்கிறோம். இப்போ லௌகீகத்துல அது வந்துடுத்து, நம்மளால மாத்த முடியாது. லெட் அஸ் அக்செப்ட். அதனால ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி என்கின்ற மாலையை தரித்தவனே. இப்ப பாருங்க, தீட்சிதர் வாழ் எவ்வளவு ஆனஸ்டா இருக்கார். இப்ப தேசிகன் விசிஷ்ட அத்வைதி, இவர் அத்வைத ரீதியில வியாக்கியானம் பண்ணிருக்கலாம் இல்லையா, பண்ணல. தேசிகனுடைய மனசுக்குள்ள போய் அவர் என்ன எண்ணம் கற்பிச்சிருப்பாருங்கிறத வச்சு வியாக்கியானம் பண்றார். ஏன் நான் இது சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு பங்கியை சேவிக்கிறேன், அது அப்படியே விசிஷ்டாத்வைதத்துல சொல்லக்கூடிய குணங்கள்லாம் பிரத்யேகமா தெரியும். பகவதா சுக சேவியதோத்பயுக்தாக சத்வாரோ குணாக வாத்சல்யம் சௌஷீல்யம் சௌலபியம் சுவாமித்வம் இதி. என்ன அழகு பாருங்க, இந்த 4 பங்கிகள் உங்களுக்கு தெரியறது இல்லையா. வந்தே விருந்தாவனச்சரம், விருந்தாவனத்தில் நடந்தவனே. வல்லவி ஜனவல்லபம், வல்லவி என்கின்ற அந்த ஆயர்பாடி பெண்களுக்கு ரொம்ப வல்லபனாய் இருக்கக்கூடியவனே. ஜெயந்தி சம்பவன் தாம, ஜெயந்தியில் பிறந்தவனே. வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி என்கின்ற மாலையை தரித்தவனே. இது 4 வரிகளும் 4 கல்யாண குணங்களை காமிக்கிறதுன்னார். வாத்சல்யம், வாத்சல்யம்னு சொன்னா ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய யாரும் ஃபோர்ஸே பண்ணாம வரக்கூடிய அந்த அன்புக்கு வாத்சல்யம்னு பேர். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷணாத் ஹ்யகணித் ஸ்ரேய பத பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகையேவ ஜகதாம் ஏதேஜ ஷட்சாட்சிணः பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சால் அஹல்யாத் த்ருவஹான்னு கூறத்தாழ்வான் எடுத்தார். வாத்சல்யம்ங்கிற குணம் பெருமாளுக்கு நரசிம்மாவதாரத்துல தெரிஞ்சுதான். ஏன்னா பிரஹ்லாதனை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு தானே சார் அந்த அன்பு வரும். நரசிம்மர் வந்து காப்பாத்தினார், தாய் அன்பு எங்க வந்ததுன்னு தெரியும். ஹிரண்யனை கிழிக்கிறார், எங்க சார் தாய் அன்பு அப்படின்னா அது தேசிகன் ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றார். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட த்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபட கேசரின் தனுஜ டிம்ப தட்ட ஸ்தனானுட்டர். ஒரு பக்கம் ஹிரண்யனை கிழிச்சுட்டு இருந்தாலும் கண்ணு வழியா பிரஹ்லாதனை நோக்கி ஸ்தனா பால் சொரிந்ததா நரசிம்மருடைய கண்லேந்து. அப்படின்னா வாத்சல்யம் தெரியறது இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்த வந்தே விருந்தாவனச்சரம், விருந்தாவனத்தில் நடந்தவன் எவனோன்னு வாத்சல்யம் எப்படி தெரியறதுன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணுவோம்,
முள்ளு குழந்தை கால்ல குத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடி சென்று அந்த முள்ளு எடுப்போம் இல்லையா? எப்ப பெருமாள் அந்த முள்ளெல்லாம் நடந்து புல்லாக்கினாரோ பின்னாடி இருக்கக்கூடியவர்களை தன் குழந்தையாக பாவித்து வாத்சல்ய குணத்தை காண்பித்தார். வந்தே விருந்தாவனச்சரம். அடுத்தது சௌஷீல்யம். வல்லவி ஜனவல்லபம். சௌஷீல்யம்ங்கிற குணம். சீலம்னா என்ன? குவாலிட்டி. சௌஷீல்யம்னா ரொம்ப எளிமையான குவாலிட்டி. சௌஷீல்ய சாகர. நீங்க என்ன சாகர் கேள்விப்பட்டிருக்கேன்? பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. ஒரு அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனேன்னு பார்த்திருக்கோமா? பே ஆஃப் பெங்கால்லாம் பார்த்திருக்கோம். இன்னொரு கடல் ஒண்ணு உண்டு, சௌஷீல்ய சாகரம்னு பேர். அது எங்க சார் இருக்கும்? மால்தீவ்ஸ்ல இருக்குமா, மொரேஷியஸ்ல இருக்குமான்னு கேட்டா ராமாவதாரத்துல இருக்கும்னு தேசிகன் எடுக்கிறார். சௌஷீல்ய சாகர. ராமாவதாரத்துக்கு ஏன் சார் சௌஷீல்யம்னு பேரு? வேற யாராவது சொல்லியிருக்காளா? இதெல்லாம் உங்க தேசிகன் சொல்லியிருக்கார். வால்மீகி சொல்லியிருக்காரான்னு கேட்டா சொல்லியிருக்கார். வால்மீகி எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. வால்மீகி ராமாயணத்தை தொடக்கம் எப்படி இருக்கு? கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் ஆரம்பிக்கும். 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன்? Who is the one who has got 16 qualities? குவாலிட்டிக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல? குணம். 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன் கேட்கிறார் வால்மீகி. இப்போ உடனே நாரதர் கேட்டார், சரிப்பா நீ அந்த முதல்ல அந்த 16 குணங்களை சொல்லு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? குணங்கள் சொல்லியிருக்கணும். முதல் குணம் என்ன சொன்னார்? குணம். கொஞ்சம் குழப்பமா இல்ல? மளிகை சாமான் எழுதிக்கோன்னு அம்மா சொல்றா. குழந்தை எழுதிக்கிறது. நேரம் அண்ணாச்சி கடைக்கு போகுது. அண்ணாச்சி அப்படிங்கிறது. என்ன பாப்பா அப்படிங்கிறான். மளிகை சாமான் அம்மா வாங்க சொல்லியிருக்கா. சரி படி பாப்பா. படிக்கிற அண்ணாச்சி. 1 மளிகை சாமான். அதான் பாப்பா நீ மளிகை சாமான் தானே படிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மா 1ன்னு போட்டு மளிகை சாமான் எழுதியிருக்கா. என்ன பாப்பா மளிகை சாமான் கடையில வந்து மளிகை சாமான நான் எப்படி கொடுக்க முடியும், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்படா மாட்டாளா திருத்தாய அந்த கடைக்காரர்? அந்த மாதிரி இந்த இடத்துல 16 குணங்கள் எதுன்னு கேட்ட நாரதர் அதுக்கு வால்மீகி சொல்றார், கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான். குணத்தோடு பொருந்தினவன் எவன்? அதான் என்ன குணம்? குணவான் அப்படின்னா அந்த குணத்துக்குள்ள என்னவோ அடங்கி இருக்கணும் இல்ல? அதுக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார். குணம்னு இந்த இடத்துல சொன்னா சௌஷீல்யம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் வந்து வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனா இருக்கார். யார் அந்த பெண்கள்? இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரர்கள். இவாளுக்கெல்லாம் பகவத்கீதை கேள்விப்பட்டிருப்பாளா? உபன்யாசம் என்னன்னு தெரியுமா? ஹரிகதைனா தெரியுமா? காலக்ஷேபம்னா தெரியுமா? ஏதாவது படிச்சிருக்காளா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அவளோட பழகினாரே பகவான், அது சௌஷீல்யத்துக்கு எடுத்துக்காட்டு இல்லையா? அடுத்தது ஜெயந்தி சம்பவன் தாம. அதுக்கு சொல்றார் சௌலபியம். சௌலபியம்னா அவர் நம்மளோட பழகும் போது அவர் உயர்ந்தவருங்கிற எண்ணத்தை கொடுக்காமலேயே பழகணும் இல்லையா? அது உண்டான்னு கேட்டா பழகியிருக்கார் கிருஷ்ணர். அதனால ஜெயந்தி சம்பவன் தாமன் எப்படி தோன்றும்? சம்பவம்னு சொல்லிட்டாலே பிறப்புன்னு அர்த்தம். பிறப்புன்னு சொன்னாலே மட்டம்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. கொரோனானால வீட்டை விட்டே வெளியில வர முடியல. நான் உட்காந்து என் ரூம்ல இருந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் வாணி மஹால் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ எவ்வளவு பியூட்டிஃபுல் ஆடிட்டோரியம். நான் எல்லாம் வாணி மஹாலுக்கு எவ்வளவு தடவை வந்து உபன்யாசம் பண்ணியிருக்கேன். பீஸ்ஃபுல்லா அங்க உட்காந்து கேட்க வேண்டிய நான் இப்போ வந்து இதை மாட்டின்ட்டு அத்தை மாட்டின்ட்டு இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். நல்ல விஷயம் கேட்கணும்னாலும் இந்த கொரோனாச்சாரியர் வந்து நம்மளை தடுக்கிறாரு இல்லையா? இது பிறப்புனாலதான் வந்திருக்கு. இப்ப பிறக்கவே இல்லைன்னா நமக்கு கொரோனாவே தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா பிறப்புங்கிறது சுமார் தான். ஆனா நம்ம பிறந்திருக்கோம், நம்மளை மீட்கணுங்கிறதுக்காக பெருமாள் வந்து ஒரு அவதாரம் பண்றாரு இல்லையா? அந்த அவதாரம் சௌலபியத்துக்கு எடுத்துக்காட்டு. வைஜெயந்தி விபூஷணம். வைஜெயந்தி விபூஷணம்னு சொன்னா சுவாமித்வம் இதி. சுவாமித்வம்னு சொன்னா சுவாமியா இருக்கார் பகவான். அந்த சுவாமியா இருக்கார்னு சொன்னபடியால he is the lord. வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி மாலையை தரிச்சிருக்காருன்னு சொன்னா அது சுவாமித்வத்தின் எடுத்துக்காட்டு. ஆழ்வார் எடுக்கிறார், கண்டவாற்றால் தனதே உலகென நின்னான். அவருடைய கிரீடத்தை பார்த்தாலே அவருடைய மேன்மை தெரியுமாம், சுவாமித்வம் தெரியுமாம். ஆனா சுவாமித்வம் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு அவருடைய சௌலபியம் சௌஷீல்யம் தெரியாது. இப்ப நம்மளை ஈர்க்கிறது எது பெருமாள் கிட்ட? அவர் எளிமையா இருக்கணும்ங்கிறது தான். அதனால்தான் இந்த இப்ப என்ன எல்லாம் பொருந்துறது பாருங்க. வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி வனமாலை, இதெல்லாம் பெருமாள் தரிச்சிருக்கக்கூடிய விஷயமா அதனுடைய அம்சமா பிறந்தவர் யார்? தொண்டரடிப்புடி ஆழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பிரசித்தமான பாசுரம் என்ன? பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமலச்செங்கண், அச்சுதா, அமரரேரே, ஆயர்த்தம் கொழுந்தே, என்னும் இச்சுவை தவிர யான் போய். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். வியாக்கியானம் பண்ணும் போது என்னுமை சேர்த்து கொள்ளும்னார். எப்படி சொல்லணுமா? பச்சை மாமலை போல் மேனி என்னும்
பவளவா என்னும் கமல செங்கன் என்னும் அச்சுதாவென்னும் அமரரேரே என்னும் ஆயர்த்தம் கொழுந்தே என்னும். இப்ப இதுல அடுத்தடுத்த வார்த்தையை பாருங்க. முதல்ல என்ன சொன்னார் ரங்கநாதரை பார்த்துட்டு தொண்டரடிப்புடிகள்? அமரர் ஏரே, அமரர்கள் நித்திய சூரிகளால் வணங்கப்பட வேண்டியவனே, சதா பஷ்யந்தி சூரையா என்கின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெம்மானே, சுவாமித்துவத்தை காண்பிச்சார், மேன்மையை காண்பிச்சார். வந்தவர் பார்த்தார், ஓஹோ இவர் ரொம்ப பணக்காரருக்கு தான் சுவாமின்னு சொல்லிட்டு விட்டு போகும்போது உடனே தொண்டரடிப்புடிகள் சொன்னார், இல்ல இல்ல, ஆயர்த்தம் கொழுந்தே, ஆயர்களுக்கு கொழுந்தா இருக்கக்கூடியவன், சௌலபியம் சௌஷீல்யம் அந்த இடத்துல தெரியறதே அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். அப்படின்னா முதல்ல மேன்மையை சொன்னா ஓடி போயிடுவான், சௌலபியத்தை சொல்லாம விட்டா மறந்து போயிடுவான். அதனால இந்த இடத்த தேசிகன் என்ன பண்ணிட்டார், தொண்டரடிப்புடிகள்கிட்ட இருந்து க்ளூவை வாங்கிட்டு மாத்தினுட்டார். முதல்ல சௌலபியம் சௌஷீல்யத்தை சொல்லிட்டு கடைசியா சுவாமித்துவம் என்கின்ற குணத்தை காண்பிப்பதற்காக வைஜெயந்தி விபூஷணம்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்ட முதல் ஸ்லோகம். இதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்பை தீட்சிதர்வாள். நிறைய எடுத்துக்காட்டு எடுத்திருக்கார். இப்போ நான் சில ஸ்லோகங்கள், ஏன்னா இப்ப மேல கடக்கணும் இல்லையா, இப்போ ஒரே ஸ்லோகம் 2500 ஸ்லோகம் இருக்குன்னா எப்படி நம்ம போறது, அதனால 3வது ஸ்லோகத்துக்கு நான் இப்போ சில ஸ்லோகங்கள் எடுத்து அப்படியே சரித்திர ரீதியா பார்க்க போறோம். அப்பேற்பட்ட கண்ணனுக்கு முதல் ஸ்லோகம் என்ன பண்ணித்து, இஷ்டதேவதா நமஸ்காரம் என்று சொல்லி அவருடைய கல்யாண குணங்களுக்கு போற்றி பாடி மங்களாசாசனம் பாடி 4 விசேஷணங்களும் பொருந்தினவன் கண்ணன், அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். அடுத்தது சொல்றார், சக்தியா சௌரி கதா ஸ்வாதஹ ஸ்தானே மந்ததியாமபி அமிர்தம் யதி லப்யேத கிம் ந கிருஹ்யேத மானவைஹி. அதாவது என்ன சொல்றார், மந்ததியாம் அப்படி, கிருஷ்ணருடைய சரித்திரம் எப்படின்னா மந்ததியாம்னா நம்மளை போல அடியேனை போல இருக்கக்கூடிய மந்தமதிகளுக்கும் புரியும் அப்படின்னு சொல்றார். மந்ததியாம் அப்படி ஷௌரி கதாஸ்வாதா, ஷௌரின்னு சொன்னாலே அது சாட்சாத் கண்ணன். ஷௌரிகின்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர ஷௌரிகிங்கிற நாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பராசர பட்டர் திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய ஷௌரிராஜன் தான். உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று திருமங்கையாழ்வார் எடுத்தார். மின்னுமா மகரகுண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோனர். அதாவது சூரியனுடைய கிரணங்கள் படப்பட பெருமாள் மகரகுண்டலங்களோடு வரும்போது இந்த எதிர்த்தெரிப்பு சூரியன் மீது பட்டு சூரியன் ஓடிபடுவராம். பக்கத்திலே கும்போணம் இருக்கு, பாஸ்கர கஷேத்திரம். அதனால அப்பேற்பட்ட திருக்கண்ணபுரம் புரிந்திருக்கு பாருங்க. ஷௌரிகி, ஷௌரிராஜன், திருக்கண்ணபுரம், கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். அதனால இந்த இடத்துல சொன்னார், ஷௌரி கதாஸ்வாதா ஸ்தானே மந்ததியாமபி, ஷௌரியான கண்ணனுடைய கதையை மந்தமதிகளுக்கும் புரியும்படி சொல்ல போறேன். அமிர்தம் யதி லப்யேத கிம்ன கிருஹ்யேத மானவைஹி, அமிர்தத்தை போய் நீ பெற்றுக்கொண்டு வர வேண்டும், பஞ்சமாகினியில் நின்று தவம் செய்ய வேண்டும் சொன்னா உத்தரம் பண்ண மாட்டா. நானே எடுத்துன்னு கொஞ்சம் கைய காமிங்கன்னு சொன்னோடனே யார் குடிக்க மாட்டா சுவாமின்னு கேட்கிறார் தேசிகன். அடுத்தது மேல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பிரவருத்தாம் அனகே மார்கே பிரமாத்யந்தீம் அபி க்வசித் ந வாசமவய மன்யேதே நர்த்தகீமிவ பாவுகைஹி. இது வியாக்கியானம் பண்ண அப்பை தீட்சிதர்வாள். அதர்மவத் ஞஸ்ஸமாஜோ விருத்தே தஸ்மின் சகல பாபக்ஷயராணி மார்கே. மார்க்கம்ங்கிறது பாருங்க, தேசிகன் ஏதோ ஒரு கவியின் மட்டும் வச்சுக்காம அவருக்கு டான்ஸ் பத்தி நாலேஜ் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றார், நர்த்தகீமிவ பாவுகாக மார்கே. மார்கேன்னு சொன்னா மார்க்கம்னு உண்டு. இந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தை பயிலக்கூடிய வித்வான்கள் விதுஷிகளுக்கு தெரியும். மார்க்கம்னு ஒண்ணு. மார்க்கம்னு சொன்னா ஒரு ரீதியில பரத முனி வச்சிருக்கார். முதல்ல நீ வரும்போது புஷ்பாஞ்சலி செய்து ஒரு கௌத்துவம்னு ஒண்ணு பண்ணுவா. கௌத்துவம் பண்ண உடனே ஒரு ரீதியில அப்படியே அதை அபிநயம் படிக்கணும். இப்போ ஒன்னொன்னு, இப்போ ஃபுட்வொர்க்கை காமிக்கணும். இதுக்கு லோக்கிய தர்மி நாட்டிய தர்மின்னு பேர் நாட்டிய சாஸ்திரத்தை. நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா ஒரு டான்சருக்கு கண்ணுக்குள்ள கதையை சொல்லணும். முதல்ல கண்ணால கதையை சொல்லணும். அடுத்தது பாடக்கூடாது. இப்போ பொதுவா நானே பாடி பண்றதும் கஷ்டம், வாய் அசைவும் இருக்கக்கூடாது. என்னுடைய கண்ணு தெரியணும். ஜாஸ்தி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் இப்ப ராமர் மாதிரி நிக்கிறேன்னா இப்படி காமிச்சா போறோம். இப்போ ஒரு வில்லு எடுத்துன்னு வா, அம்பு எடுத்துன்னு வா சொல்லப்படாது. நான் நிக்கிற கோலத்திலேயே திரிபங்கியா இருக்கணும். திரிபங்கி அந்த வளைவு தெரியணும். அப்படியே வடுவூர் ராமர் மாதிரி நின்னு கையில அந்த வில்ல நீங்க கண்ணை மூடினா அதுக்குள்ள வில்லு பொருந்திடணும். இந்த இடத்துல அம்புரா துணி தெரியணும். நான் கண்ணை இப்படி பார்த்தேனாலும் அதுல வில்லு பாயணும்.
இதெல்லாம் அபிநய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு லட்சணங்கள். இதோட சேர்த்து மார்க்கம்னு ஒண்ணு உண்டு, கௌத்துவம். அப்புறம் வந்து ஒரு ஒரு கடைசியா தில்லானால முடிக்கிறது. நடுவுல வந்து ஒரு இப்ப சிருங்கார ரசத்தை காமிக்கணும். சிருங்கார ரசம் காமிக்கிறது தான் நாட்டிய சாஸ்திரத்துக்கே அழகு. அதனால இப்ப பதம் ஜாவளிகள்லாம் பாடினேன்னா அதுக்கு ஏத்தாப்புல அந்த அபிநயம் பிடிக்கிறதுக்கு பாருங்க, ஒரே இடத்துல உட்காந்துப்பா, அத்தனை இமோஷனும் அந்த இடத்துல வரணும். இதெல்லாம் வந்துட்டோம்னா மார்க்கம்னு பேர். அதனாலதான் பொதுவா நிறைய டான்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டு பெர்ஃபார்ம் அ மார்க்கம் ஃபார்மேட் அப்படின்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், ஒரு கவி என்பவன் நல்ல கவியாக இருந்தால் மார்க்கத்தை கடைபிடிப்பான். மார்க்கம்னா என்ன? ரூல்ஸை கடைபிடிப்பான். இப்போ ஒரு கவிதைன்னு எடுத்து, இப்ப நான் கவிதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், எழுத போறது இல்லை, சும்மா சொல்றேன். இப்ப கவிதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 ஸ்லோகங்கள் ஒரு சந்தஸ்ல எழுதினேன்னு, கடைசி ஸ்லோகம் அந்த சர்க்கத்தை முடிக்கும் போது வேற சந்தஸ்ல முடிக்கணுங்கிறது ஒரு ரூல் உண்டு. தேசிகன் அதை ஃபாலோ பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப ரேர். தேசிகன் அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படி ஃபாலோ பண்றாரு. அப்ப அவர் சொல்ற நல்ல கவி என்பவன் மார்க்கத்தை கடைபிடிப்பான். எப்படி என்றால் நர்த்தகீமிவ பாவுக்காக, டான்சர்ஸ் மார்க்கத்தை கடைபிடிக்கிற மாதிரி. அப்படின்னா அவருக்கு டான்ஸை பத்தி எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாருங்க. அடுத்தது அடுத்த ஸ்லோகம் சொல்ற தேசிகன், விஹாய ததஹம் வ்ரீளாம் வியாசவேதார்ணவாமிருதம் வக்ஷே விபுத ஜீவாதும் வசுதேவ சுதோதயம். தேசிகனுக்கு முன்னாடி எவ்வளவு கவிகள் வந்திருக்கா. காளிதாசன் வந்திருக்கான், பாரவி வந்திருக்கான், மாகன் வந்திருக்கான், சிசுபாலவதம், அப்புறம் ஹர்ஷன் அந்த சமயம் தான் நினைக்கிறேன், ஹர்ஷன் நைஷதம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி கண்டன காட்டியம் பண்ணியிருக்கான். பர்திருஹரி நீதி சதகம் சதகத்ரயமே பண்ணியிருக்கார். பாசருடைய நாடகங்கள்லாம் இருக்கு. இத்தனை பேர் இருக்கா. ஆனா தேசிகன் ஒண்ணு சொல்றார், எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி எத்தனை கவிகள் இருந்திருந்தாலும் வரப்போவதாக இருந்தாலும் வால்மீகி வியாசரை போல் இன்னொத்தர உலகத்துல பார்க்க முடியாதுன்னு. விஹாய ததஹம் வ்ரீளாம் வியாசவேதாரணவாமிருதம் வக்ஷே விபுத ஜீவாதும் வசுதேவ சுதோதயம். அப்பா, இந்த வசுதேவ சுதோதயம், வசுதேவருடைய பிள்ளை கண்ணன் கொடுத்த, கண்ணனை பத்தியதான இந்த காவியத்துக்கு என்ன பெருமை, என்ன பெருமை. விபுத ஜீவாதும், நமக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கே. அதனாலதான் இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணும் போது 2வது ஸ்லோகம், பாராசர்யவச்ச சுதாம் சுமனசா துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராக்னி விதீபன வியவகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதிம் வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரை சுமனசா பௌமாப்பிபந்த்வன்வகம்னு எடுத்தார். சுதான்னு எடுத்தார். சுதான்னு சொன்னா அமிர்தம். அமிர்தம்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அவ்வளவு லட்சுமிகரமா இருக்குன்னார். ஆச்சா, அடுத்த ஒரு ஸ்லோகம் படிக்கணும் பாருங்க, இது பியூட்டி. இந்த ஸ்லோகத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணும்போது தேசிகன் எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னு அபய தீக்ஷிதர் வாழ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு இல்லையா. ஒரு ஆக்டர் இன்னொரு ஆக்டருக்கு ஒரு டெஸ்டிமோனியல் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா ஜென்ரலி நோ டூ அட்வொகேட்ஸ் அக்ரி, நோ டூ டாக்டர்ஸ் அக்ரின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவரும் ஒரு கவி, அவரும் ஒரு கவி. இந்த கவி அந்த கவியை பார்த்து என்னமா எழுதியிருக்காருன்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. விராட் கோலி சச்சின் மாதிரி யாராலையும் பேட் பண்ண முடியாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம், கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின்னு கிருபா ரூஷிதயா ஸ்வயம். அடுத்தது ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஹு ஸ்ரீமான் அஜீஜனத். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்ன சொல்றார்? கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூஷிதயா ஸ்வயம். இப்போ ஒரு பெரிய போர்ட்ரேட், ஒரு பெரிய கேன்வாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேன்வாஸ்ல ஹஸ்பண்ட் பெயிண்ட் பண்றார், ஒய்ஃப் பெயிண்ட் பண்றா. 2 பேருமே நல்ல ஆர்டிஸ்ட். ஒரு நாள் அவ என்ன சொல்றா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணலாமே. எப்பவுமே இந்த சேர்ந்து தளிக பண்றது, சேர்ந்து பெயிண்ட் பண்றதுன்னா too many cooks spoil the broth-பா. அதுக்கு வந்து ஒரு படத்துல நான் பார்த்தேன், அந்த படம் நீங்க பார்த்திருப்பேன். அதாவது அந்த அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே இப்படி பிடிச்சுக்கிறார். அவர் இப்படி ஹீரோயின் கையை இப்படி ஒரு கையை இப்படி பிடிச்சுக்கிறார். அவ கையில பெயிண்ட் பிரஷ் இருக்கு. அப்படியே அவ 2 பேர்லயும் ரோப் தொங்குறது. அப்படியே உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வுன்னு அப்படியே அவ 2 பேரும் பெயிண்ட் பண்ணிட்டே வரா. இப்ப இவாளுக்கு எங்க இந்த ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம பெருமாள் தாயார்கிட்டேன்னு கிடைச்சிருக்கு இல்லையா. எங்க இருந்தாலும் இன்ஸ்பிரேஷனா நம்ம சாஸ்திரத்துல இருந்து எடுக்கணும். பெருமாள் தாயார் ஒரு பியூட்டிஃபுல் சித்திரம் ஒண்ணு பண்றாளாம். பெயிண்ட் பிரஷ் இதெல்லாம் வச்சு பண்றா. ஆச்சா, அதுல 2 பேரும் சேர்ந்து பண்றா. ஞாபகம் வச்சுங்கோ, நீ கொஞ்சம் பக்கத்துல உட்காந்துக்கோ, நான் பண்றதை பாருன்னு சொல்லுது. 2 பேரும் சேர்ந்து பண்றா. ஏகோ விஸ்வமிதம் சித்திரம். ஆனா இவ பண்ணிருக்கிற பெயிண்டிங்க்கு ஏதாவது பேர் கொடுக்கணும். அதுதான் உலகமா. பெருமாள் தாயார் 2 பேரும் உலகத்தை படைக்கிறா அப்படிங்கறது எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க தேசிகன். 2 பேரும் பெயிண்ட் பண்ணிருக்கா. எப்படி பெயிண்ட் பண்ணிருக்கா? கிரீடா தூலிகையா. இந்த என்ன கிரீடா தூலிகையா, பிரஷ் இருக்கு இல்லையா,
இப்ப பெயிண்ட் பண்ணணும்னா பிரஷ் வேணும் இல்லையா, அவ யூஸ் பண்ணிருக்கிற பிரஷ் தான் கிரீடா, விளையாட்டு. கம்பர் எடுத்தார், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பாஷ்யக்காரர் எடுத்தார், அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னு எடுத்தார், லோகத்து லீலா கைவல்யம்னு எடுத்தார் பாதராயணர். விளையாட்டு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, இந்த விளையாட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கிரீடா. சோ சும்மா அவ பெயிண்ட் தான் பண்ணிருக்கா சார், அவ சும்மா அப்படி பிரஷ், விளையாட்டு என்கின்ற பிரஷை எடுத்துட்டு பெயிண்ட் பண்றா. இப்ப பெயிண்ட் பண்றதுக்கு பெயிண்ட் வரணுமே. கிருபா ரூஷிதயா ஸ்வயம், என்ன அழகு பாருங்க. பேலட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்ப நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா குழி குழியா இருக்கும், அதுல நீங்க டிப் பண்ணி இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்கு, பெயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா கிருபா, பெருமாள் தாயாருடைய கருணை தான் அதுல இருக்கக்கூடிய பெயிண்டா. பெருமாள் தாயார் பிரஷ், ரெண்டு பேரும் ஒரே பிரஷ் தான் யூஸ் பண்றா, ரெண்டு அவ கைய பிடிச்சுக்கிறா, அப்படி எடுத்துட்டு அப்படியே அந்த அந்த கிரீடை என்கின்ற பிரஷால அந்த கிருபை என்கின்ற பெயிண்ட்ல நினைச்சு அப்படியே அந்த சித்திரத்தை பெயிண்ட் பண்றா. அதுவே ஏசியா எடுத்து, அதே யூரோப்பா எடுத்து, அதே நார்த் அமெரிக்கா எடுத்து, அதே சூரியனா எடுத்து, அதே கிரகங்களா எடுத்து, அதே நாமாயிட்டோம், அதே அச்சேதனமா எடுத்து, இப்பேற்பட்ட உலகத்தை படைப்பது இருவர். ஆனா இருவர் தனித்தனியா படைக்கல, ரெண்டு பேரும் ஒரே மனசோட ஒன்னாதான் படைக்கிறா. அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தை கொண்டு நிறுத்துறார். தாயாரும் பெருமாளும் பரபிரம்ம ஸ்வரூபமே. இதுல இவள் உசத்தி அவன் தாழ்த்தி, அவன் தாழ்த்தி இவன் உசத்தி கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் பரபிரம்மே. அதனால அந்த அந்த யூனிட்டி, காடோப கூடானித்தேன்னு எடுத்தார் ஆள வந்தார். அதை சொல்றார், ஸ்ரீமான் அஜீஜனது ஏகோ விஸ்வமிதம் சித்திரம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய ஒரு ஒரு பேஸ். நிறைய பேர் நீங்க ஸ்ரீ வைஷ்ணவாளா இல்லாம இருக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஸ்மார்த்த சம்பிரதாயமோ மத்வ சம்பிரதாயமோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமோ ஒரு சித்தாந்தம். ஆனா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல எப்படின்னா, பெருமாள் இல்லாம தாயார் இல்ல, தாயார் இல்லாம பெருமாள் இல்ல. இவாளுக்கு எப்பவாவது கருத்து வேறுபாடு வருமானு கேட்டா இல்ல. ரெண்டு பேரும் தனித்தனியா உலகத்தை படைப்பாளான்னு கேட்டா இல்ல. ரெண்டு பேருக்கும் சக்தி இருக்கும்போது ஏன் படைக்க மாட்டா, தனித்தனியா உலகமா, ஏன் ஒரே உலகமா படைக்கிறான்னா அதுதான் சௌமனஸ்யம். இப்படி சொல்லிட்டு போலாம் இல்லையா. இதை தேசிகன் கொண்டு நிறுத்திருக்காரு இல்லையா. எந்த அளவுக்கு தேசிகனை புரிஞ்சிருந்தா அதே மாதிரி வியாக்கியானம் பண்ணிருப்பார் அப்பே தீட்சிதர். அப்பதான் சொல்றார், அதஹா புருஷோத்தம ஏவ ஜெகன் நிர்மாதா சித்தியதி இத் அபிப்பிராய. புருஷோத்தமன் தான் உலகத்தை படைத்தான். புருஷோத்தமன் என்கின்ற சப்தத்துக்குள்ள தாயார் அடங்கியிருக்கா, இந்த தம்பதி தான் படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு தீட்சிதர் வியாக்கியானம் பண்றார். இத்தம் விசிந்தியாக சர்வத்திர பாவாக சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி ததாபி விஸ்தராபத்தே நைவமக்ரே பிரபஞ்சதே காவ்ய வியாக்கியாகிருதம் ரீதிஹி பிராச்சாமேவானுகம்யதே. இதை எழுதியிருக்கிறது கவிதார்க்கிக சிம்ஹம், கவிகளுக்குள்ள தார்க்கிகர்களுக்குள்ள சிம்மமா இருந்த வேதாந்த தேசிகன் எழுதியிருக்க. அவருடைய வைதுஷ்ய பூர்த்தி பதே பதே, ஒரு ஒரு பதத்திலையும் ஒரு ஒரு வார்த்தையிலையும் எனக்கு தெரியறதே. சொல்லிட்டு சொல்றார், காவ்யேஷு லலிதேஷ்வபி, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே, சாஃப்டா இருக்கே இந்த காவியம். லலிதேஷ்வபி, கிருஷ்ணர்னாலே சாஃப்ட்னஸ் வந்துடும். ஏன்னா அவருடைய லைஃப்ல அவர் என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கூலா எடுத்துப்பார். சித்ராகல்ப சவசிகலையன் நாங்கலி கர்ணபூரம் வர்கோ தம்சம் சூரித சிபுரம் பந்து ஜீவன் ததானா, இவ்வளவு சாஃப்டா போறது பாருங்க. ராமர் பாவம் சாஃப்ட் தான், ஆனா அவருடைய லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ். அதனால ஜடகிரண சகல தர ஜட்டில நட்டபதிமா கூட்ட தட நட பட்டு விபுத சரி தத்தி அதி பகுல மதுகளன, ஐயோ இப்படி எல்லாம் போறா. ஆமா சார், இவர் லைஃப் இப்படிதான் போச்சு. கிருஷ்ணர் சித்ராகல்ப சவசிகலையன் நாங்கலி லலிதேஷ்வபி, அப்படியே லலிதமா இருக்கான் அவருடைய காவியம். ததாபி விஸ்தராபத்தேர், இதை நான் விஸ்தாரமா சொல்ல போறேன். ஏன்னா தேசிகன் 2 வரி எழுதினார்னா இவர் 100 வரி வியாக்கியானம் பண்ணாதான் அதுக்கு வியாக்கியானம்னு பேரு. 2500 சொச்ச ஸ்லோகங்களுக்கும் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தீட்சிதர். காவிய வியாக்கியாகிருதம் ரீதிஹி பிராச்சாம் ஏவானுகம்யதே, நான் இதுக்கு ஏத்தா மாதிரி வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இப்பதான் இந்த வம்சத்தினுடைய சுருக்கத்தை சொல்றார் தேசிகன். சந்திரன், ஏன்னா இப்போ ராமாவதாரம்னா சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இக்ஷ்வாகு மனவே பிராவகான்னு நேரம் கஷ்யப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் விவஸ்வான் ஆரம்பிச்சு, அப்புறம் இக்ஷ்வாகுவை சொல்லி, விகுக்ஷிய சொல்லி, அப்புறம் சத்யாருணிய சொல்லி, ஹரிச்சந்திரனை சொல்லி, அப்புறம் மாந்தாத்தாவை சொல்லி, அப்புறம் அஜனை சொல்லி, சகரனை சொல்லி, அம்சுமான சொல்லி, அசமஞ்சச சொல்லி, பகீரதனை சொல்லி, அப்புறம் நம்ம திலீபனுக்கு ரகுக்கு ராமருக்கு வரத்துக்குள்ள போரும் ஆயிடும். அது சூரிய வம்சம். இங்க சந்திரன் இருந்து ஆரம்பிக்கிறார். சந்திரமா மனசோஜாதா, ஏன்னா பெருமாளுடைய மனசு தானே சந்திரன். சந்திரமா மனசோஜாதா, அதனால சந்திரன் எப்பவுமே குளிர்ச்சி.
அதனாலதான் சூரிய வம்சத்துக்கு ஏத்த ராமர் சூரியன் இருக்கும்போது பகல்ல பிறந்தார். சந்திரனுக்கு வம்சத்துக்கு பிறந்த கிருஷ்ணர் சந்திரன் இருக்கும்போது பிறந்தார். அவனுடைய பிள்ளை புதன். சந்திரனுக்கு தன்னுடைய குரு மாதா, அதாவது ப்ரஹஸ்பதியுடைய பத்னி தாரான்னு பேர். ப்ரஹஸ்பதே தாராபதே. அந்த தாராவோட ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன சார், டீச்சருடைய வைஃபோட இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காருன்னா, சந்திரனுக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய ஸ்கேமா போயிடுது. அந்த சந்திரனுக்கும் தாராவுக்கும் பிறந்த பிள்ளைதான் புதன். புதனுக்கு பிறந்த பிள்ளைதான் புரூரவஸ். இந்த புரூரவசுடைய சரித்திரத்தை நீங்க காளிதாசனுடைய விக்ரமோர்வசியத்தை டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ இந்த புரூரவஸ், அதை சொல்லும் போது தேசிகன் ஒரு வார்த்தை சேர்க்கிறார். புரூரவச பத்தி சொல்லும் போது, இவன் தான் அக்னி காரியங்களுக்கு இருப்பிடமாய் இருந்தான். அக்னி காரியங்கள்னா அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திராதிகளுக்கு ஒரு விதையை போல் நட்டவனாம் இந்த புரூரவஸ் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். இதை வியாசர் சொல்லியிருக்காரான்னு தெரியல, தேசிகன் சொன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். மேல நகுஷன் பிள்ளை யயாதி, யயாதியோட சொல்லிட்டு அடுத்தது கொண்டு போறார். நிதேசம் தஸ்ய ராஜானோ ந ஷேகுர் அதிவர்த்தித்தும் பிராப்தஸ்வபர நிர்வாகம் பிரமாணமிவ வாதினஹா. இப்போ இந்த யயாதி எப்படி ஊரை ஆண்டான் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். நிதேசம் தஸ்ய ராஜானோ, இவன் வந்து இந்த ஓத் எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, ஐ பிளெட்ஜ், ஐ வாவ், ஐ டேக் an oath. இன்னைக்கு நான் ஒரு பதவிக்கு வரேன்னா இன்றிலிருந்து நான் சொல்றேன் இல்லையா, அந்த ராஜா தான் சத்திய பிரமாணம் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையில நடந்துட்டானா. எப்படின்னு, ஒரு டிபேட்ல கலந்துக்கும் போது ரெண்டு தரப்பினரும் ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பண்ணான். தேசிகனுடைய கம்பேரிசனை பாருங்க. ஏன் அவருக்கு அப்படி சொன்னார்? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த காலத்து நியூஸ் சேனல்ல ஒருத்தருமே டிபேட்டே பண்றது இல்லை, சண்டை தான் போடுறான். 10 பேர் ஒன்னா சேர்ந்து கத்துறா, யாரு கத்துறான்னு அவளுக்கே தெரியாது. அப்படி இல்லாம இவ வந்து கரெக்டா டிபேட் பண்ற மாதிரி அந்த ராஜா ஆண்டு வந்தான். அத சொன்னார். அதை சொல்லிட்டு மேல சச்ச விருத்த விஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத நஹி சுத்தேதி கிருஹ்யேதே சதுர்த்தி சந்திர சந்திரிகா. அதாவது ஒரு காவியம்னா அந்த கருத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த உவமைகள்லாம் இருக்கு பாருங்க, the similes and the metaphors and the puns and the onomatopoeia. நம்ம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இஸ் unparalleled. அதுல என்ன அழகா எடுக்கிறார், விருத்த விஹீனஸ்ய. ரொம்ப படிச்சிருக்காரு ஒருத்தர், ஆனா வந்து ராத்திரியில என்ன சார் இவர் காருதுன்னா கேரக்டர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. கேரக்டர் இல்லைன்னா அவர் படிச்சதுக்கு பலன் இல்லாம போயிடுறது. விருத்த விஹீனஸ்ய, அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு சுத்தத்துவம். ஏகதாரா விரதம், ஏகபத்னி விரதம், அந்த மனசுல அந்த இது இருக்கு பாருங்க. அந்த ராமாவதாரத்துக்கு அதுதான் சீர்மை. பிரிஞ்சிருந்தார், ஆனா அந்த மனசு அளவுல கஷ்டப்பட்டார் பாருங்க, அதுதான் ராமாவதாரத்தை தலை ஓங்கி நிக்க வைக்கிறது. விருத்த விஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத, அவனுக்கு வித்தை கை கூடாது. நஹி சுத்தேதி கிருஹ்யேத சதுர்த்தி சந்திர சந்திரிகா. இது என்ன சொல்றார், திருட்டு பழி வரும் ஒருவனுக்கு, திருட்டு பழின்னு சொல்லல இந்த இடத்துல, பழி வரும். சதுர்த்தி சந்திர சந்திரிகா, சதுர்த்தி சந்திர சந்திரிகானா சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க கூடாதுன்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா. ஐயா சார் பார்த்தா என்ன ஆகும்னு கேட்டா, பார்த்தா நன்னாதான் இருக்கும், என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன அழகா எடுக்கிறார் தீட்சிதர் வாழ், ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார் பாருங்க. அபாவே நஹினோ நாபி இத்யமரஹ விபக்த ஏவ ஹி சப்தஹ உக்தார்த்த பிரசித்யோக்தஹ சதுர்த்தி பாத்ரபத சுத்த சதுர்த்தி விவக்ஷிதா. பாத்ரபத மாசம் இப்போ வரும். அதுலதான் பிள்ளையார் சதுர்த்தி வரும், 22 வருது இல்லையா. பாத்ரபத மாச சதுர்த்தியாம் பிராமணாதி பூஜிதம். பாத்ரபத மாச சதுர்த்தியாம் சொல்றீங்க, பாத்ரபத சுத்த சதுர்த்தி விவக்ஷிதா. கன்யாகத சதுர்த்தாயாம் து சுல்கே சந்திரஸ்ய தர்சனம் மித்யாபிதூஷணம் குறியா தஸ்மாத் பஷ்யேன்ன தம் ததா. இது ஒரு சாஸ்திர வாக்கியத்தை எடுக்கிற தீட்சிதர் வாழ். என்ன சொல்றார், ஏன் தேசிகன் இந்த இடத்தை சதுர்த்தி சந்திர சந்திரிகா போட்டாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா, சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டோம்னா நம்ம செய்யாத ஒரு திருட்டு பழி நம்ம மேல வந்து விழும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் இது யார் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கா அப்படின்னா, இது கிருஷ்ணருடைய சரித்திரத்துல சொல்றாரா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிருஷ்ணருடைய லைஃப்ல ஒண்ணு இருக்கு. என்னன்னா,
கிருஷ்ணர் துவாரகையை ஆண்டு வந்தார், எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அவர்கிட்ட தான் லார்ஜஸ்ட் ரெட்டின்யூ இருந்தது, நாராயணின்னு பேர் அந்த சைன்யம். அவருடைய சாம்ராஜ்யத்துல சத்ராஜித்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு சியமந்தகம்னு ஒரு மணி இருந்தது. அந்த மணியை கேட்டார். இவர் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி மணி எல்லாம் கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கணும்பான்னு சொன்ன உடனே அவன் கொடுக்கல. ஆனா ஒரு நாள் அந்த ரத்னம் காணல. உடனே இந்த சத்ராஜித் என்ன சொன்னா, கிருஷ்ணர் தான் திருடி இருக்காரு, அவருக்கு தான் பாஸ்ட் எல்லாம் இருக்கு, நிறைய திருடி பழக்கம் இருக்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரியல அவனுடைய சொந்த தம்பியை திருடி இருக்கான். கிருஷ்ணர் தம் மேல வந்த பழியை நீக்க வேண்டும் என்பதற்காக கானனம் சென்று அந்த ஜாம்பவானோடு போரிட்டு, ஏன்னா இந்த சத்ராஜித்து போயிட்டான், குதிரை போயிடுத்து, சிங்கம் போயிடுத்து, இப்போ கரடி கிட்ட இருக்கு, கரடியோட குழந்தை ஜாம்பவதி கிட்ட இருக்கு. கரடி பார்த்தார் ஜாம்பவான், இதை பார்ப்பா என் பொண்ணு என்னால மெயின்டைன் பண்ண முடியல, நீ இந்த மணியோட சேர்த்து என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். ஜாம்பவதியோட இப்போ மணியோட திரும்பி வரேன்னு போய் பொண்ணோட திரும்பி வந்துட்டார். சரி, இந்த மணியை சத்ராஜித்திட்ட கொடுத்தா இந்த சத்ராஜித் சொன்னார், நீயே மணியை வச்சுக்கோ, சேர்த்து என் பொண்ணு சத்யபாமா வச்சுக்கோ. கிருஷ்ணருக்கு அந்த லக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஏதாவது ஒண்ணு வாங்க போனா கல்யாணம் ஆயிடும். சரி, இதை வாங்கிட்டு வந்துட்டாரா. இப்ப நாரதரோட ஒரு சம்பாதம் நடக்கிறது ஸ்காந்த புராணத்துல. அப்போ ஸ்காந்த புராணத்துல நாரதர் சொல்றாரு, உன் மேல ஏன் திருட்டு பழி வந்தது தெரியுமா கிருஷ்ணா, சதுர்த்தி அன்னைக்கு நீ சந்திரனை பார்த்துட்டே அப்படின்னாரு. அதனால ஏன் சார் கிருஷ்ணர் பரமாத்மாவாச்சே, அவருக்கு இந்த தட்டெல்லாம் வரக்கூடாதுன்னா, அவரே மனுஷனா பிறந்துட்டா அந்த மனுஷனுக்கு உரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவருக்கு வந்து ஆகணும் இல்லையா. திரௌபதி உயர்ந்த ஸ்திரீ, ஆனா அவ பெத்த 5 குழந்தையும் ஒரே ராத்திரியில செத்து போயிடுத்தேன். சோ அதனால மனுஷனா பிறந்துட்டா அது ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்படணும், இல்லாட்டா கஷ்டப்படுற மாதிரி காமிக்கணும். இப்ப கிருஷ்ணர் அதனாலதான் இன்னொரு இடத்துல தீட்சிதர் வாழ எடுக்கிறார். பாத்ரபத மாஸ சதுர்த்யாம் பிராமணாதி பூஜிதம் பாஷாங்குஷதரம் சத்ரஜமர பரிபீஜிதம் ரௌத்ரபாவரஹிதம் தாசஜனபத விராஜிதம் ரௌஹிணியானுஜார்ச்சிதம். ரௌஹிணியானுஜார்ச்சிதம், ரௌஹிணியானுஜ அப்படின்னா ரோஹிணிக்கு பிள்ளையாக பிறந்தவனுடைய தம்பி, அப்படின்னா பலராமனுடைய தம்பி கிருஷ்ணர். அனுஜார்ச்சிதம், அவனால அர்ச்சிக்கப்பட்டவனேன்னு எடுக்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சந்திரன் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்துட்டா திருட்டு பழி வந்துருமா. இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன் காவியத்துல. ஆமுக்தமால்யதான்னு ஒரு தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு காவியம். அதை ரச்சனை பண்ணவர் கிருஷ்ணதேவராயர்னு ஒரு மாமன்னன். தெலுங்குல விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரை பத்தியும் ஆண்டாளை பத்தியும் ஒரு காவியம் பண்ணியிருக்கார். அதுல என்ன சொல்ற, ஆண்டாள் சந்திரனை பார்த்தாளாம் சதுர்த்தி அன்னைக்கு. கரெக்டா? இது புரிஞ்சுடுத்தா? புரிஞ்சுடுத்து. இப்ப திருட்டு பழி என்ன இருக்கணும், ஆண்டாளுக்கு வரலையா, சந்திரனுக்கு வந்துட்டோம். சார் இது ஆண்டாளுக்கு வராம எப்படி சார் சந்திரனுக்கு வரும், சந்திரனை பார்த்தா தானே வரும்னு கேட்டா, நமக்கு சந்திரனை பார்த்தா திருட்டு பழி வரும். சந்திரன் சந்திராம் சந்திர சகோதரின்னு ஸ்ரீ மகாலட்சுமியான ஆண்டாளை பார்த்துட்டா அவள் சந்திரனுக்கு மேல சந்திரனா இருக்கக்கூடியவள், அவளை பார்த்த உடனே அவனுக்கு திருட்டு பழி வந்துடுத்து அப்படின்னு ஆமுக்தமால்யதால தெரிவிக்கிறார். அதனால தேசிகன் சதுர்த்தி சந்திரச்சந்திரிகா அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். எடுத்த பிறகு அபுனஹா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாம் அதிகதாயினஹ அர்த்தினஹா பிரதமே தஸ்ய சரமானு பர்யபூரையன்னு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இப்போ நம்ம யயாதிய பார்த்தோம். யயாதி பிள்ளை யது. இந்த யதுவை பத்தி சொல்றாரு. ஏன்னா யது என்கின்றவனை வச்சுதான் யாதவன் ஒரு சப்தம் வரும். யாதவன் வந்தால்தான் நம் கண்ணன் யாதவன் வருவர். அதனால அந்த யதுவை பத்தி சொல்றார். அபுனஹா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாம் அதிகதாயினஹா. அபுனஹா, இப்போ 4 பேர் நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ கியூல. அந்த காலத்துல ராஜாக்கள் கிட்ட பிக்ஷை வாங்கறதுக்கோ செல்வம் கேட்பதற்கோ 4 பேர் வந்து நிப்பா. முதல்ல ஒருத்தர் வர, சுவாமி எனக்கு பிக்ஷை எடுங்கோ. இவர் கையளவு மட்டும் கொடுக்க மாட்டாராம், கேட்டதை விட எக்கச்சக்கமா கொடுத்துருவார். யாரு? இந்த யதுங்கிற ராஜா. அவ்வளவு தாராள வள்ளல் அப்படிங்கிறார். அப்புனஹா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாம் அதிகதாயினஹா. ஜரிய கொடுத்துருவார். எந்த அளவுக்கு கொடுப்பார்? இந்த கவி, ஒரு கவி அப்படின்னா அது எப்படி கொண்டு போறார் பாருங்க. அர்த்தினஹா பிரதமே தஸ்ய சரமான் பர்யபூரையன்னு. இந்த 4 பேர் நின்று இருக்கான்னு சொன்னேன். முதல்ல கேட்க வந்தவர் ராஜா கிட்ட போய் கேட்கிறார். கேட்டதை விட ஜாஸ்தி கிடைச்சுட்டு. எவ்வளவு ஜாஸ்தி கிடைச்சதுன்னா, இப்ப பாக்கி 3 பேருக்கு முதல்ல வந்தவரே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப ராஜா கொடுக்க வேண்டாம், முதல்ல வாங்கிண்டவரே ராஜா மாதிரி ஆயிடுவராம். அதனால அர்த்தினஹா பிரதமே தஸ்ய சரமான் பர்யபூரையன்னு. இப்போ ஒவ்வொருத்தரும், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எனேபிளிங் இந்தியா. இப்போ முன்னெல்லாம் எப்படி ஒரு நிறுவனம் இருக்கும்,
அதுல ஒரு சிஇஓ இருப்பார், அவர் கீழே ஒரு 4 லட்சம் பேர் வேலை பார்ப்பா. இப்ப அப்படிலாம் இல்ல. நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுடலாம், நானே ராஜா நானே மந்திரி, நான் ஒரு 4 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம். அவாவால நம்ம எக்விப் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி சொல்றார். அர்த்தினஹா பிரதமேதஸ்ய சரமான் பரியபூரையன்னு அத சொன்னார். அப்புறம் 28 இப்போ கொஞ்சம் வந்துட்டார். தேசிகன் என்ன பண்ணார், காளிதாசன் கிட்டே இருந்து சில பாசிட்டிவும் வாங்கிட்டார், நெகட்டிவும் வாங்கிட்டார். பாசிட்டிவ்ஸ் என்ன வாங்கிட்டார், ஒரு கவிதை எப்படி எழுதணும்னா காளிதாசன் கிட்ட இருந்தா இருக்கணும். காளிதாசனை மாதிரி ஒருத்தர் ரச்சனை பண்ண, அனாமிகான்னு சொல்லுவா விரலுக்கு. அதாவது இப்ப காளிதாசன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, பாக்கி விரல்லாம் வேற யாரையும் சொல்லவே கூடாதான். காளிதாசன்னா காளிதாசன் தானா. காளிதாசன் கிட்டே கத்துண்டார் எதை எப்படி கவிதை எழுதணும். நிறைய கம்பேரிசன்ஸ்னா, ஒரு காஃபி டேபிள் புக் வெளியிட்டிருக்கேன் தேசிகன் மேல. நீங்க டைம் இருக்கும்போது தேசிகதயா.org போய் பாருங்கோ. பிரகாஷனம்ங்கிற செக்ஷன்ல யூ கேன் பை த புக். அதுல நான் கம்பேர் பண்ணிருக்கேன் காளிதாசனுடைய கவிதைகள்ல பேஸ் பண்ணி இவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு. நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருக்காரு தேசிகன். ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவா, ஒரு ஒரு பொயட்டுங்கிறவன் திருடனா இல்லாம இருக்கவே முடியாதுன்னுட்டான் அந்த காலத்துல. ஏன்னா இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம டெவலப் பண்ண முடியாது. அதை பண்ணியிருக்காரு தேசிகன். ஆனா நெகட்டிவ்ஸ் சில விட்டுட்டார் காளிதாசன். காளிதாசன் என்ன பண்ணிட்டான், ரகுவம்சத்தெல்லாம் எழுதிட்டு முடிக்கும் போது ஒருத்தன் இருந்தான், ஒரு ராஜா ரகுவம்சத்துல, அவன் எக்கச்சக்கமா குடிச்சே போயிட்டான் அப்படின்னு முடிச்சுட்டார். சுவாமி வசத்தியா ஒரு காவியத்தை ஆரம்பிச்சுட்டு, வாகர்த்தாவிவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிவத்தையன்னு ஆரம்பிச்சுட்டு குடிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான். இது நம்ம தமிழகத்துல எல்லாம், நமக்கு சவுத் இந்தியால எப்படின்னா, படம் முடியணும்னா எல்லா ஃபேமிலியும் ஒன்னா சேரணும். ஒன்னா சேர்ந்துட்டு எல்லாம் இந்திய நாடு நம் வீடுன்னு ஒரு பாட்டை பாடி சுபம் வணக்கம்னு போட்டு முடிச்சாதான் நமக்கு படம் சந்தோஷமா இருக்கு. டிராஜடியில முடிஞ்சா நமக்கு பிடிக்காது. மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி இல்ல, அந்த காலத்தையும் ரொம்ப நேச்சுரலா என்ன கொண்டு போடுவேன், கிளைமேக்ஸே டிராஜடியா தான் இருக்கும். ஆனா நமக்கு ஹாப்பியா எண்டிங். காவியம்னா ஹாப்பி எண்டிங்ல முடியணும். அதனால தேசிகன் என்ன ரொம்ப ஹாப்பியா முடிச்சுட்டார். கிருஷ்ணர் பரமபதிச்சது இல்லாட்டா தன்னடி சோதிக்கு போனதெல்லாம் சொல்லவே இல்லை தேசிகன். இதே சுகபிரம்மம் சொன்னாரு, ஏன்னா ஃபுல் பயோகிராபியை சொல்றாரு அவர். இவர் அப்படி சொல்லல. இவர் அப்படியே தன்னுடைய பத்னிகளோட ஹாப்பியா ஹி லிவ் எவர் ஆஃப்டர் அப்படின்னு இந்த ஃபேரி டேல்ஸ் எல்லாம் முடிப்பா பாருங்க, அந்த மாதிரி முடிச்சுட்டார் தேசிகன். அது மாதிரி இந்த இடத்த சொன்னார், சகஜாத்தம் யமாச்சக்யுர் ஆக்கியாம் ஆனக துந்துபீம். ஆனக துந்துபின்னு சொன்னா, ஆனக துந்துபி அப்படின்னு வாத்தியங்கள். இதெல்லாம் பழம் வாத்தியங்கள்னு பேர். 18 மங்கள வாத்தியங்கள்ல 2 முக்கியமான வாத்தியங்கள் ஆனக துந்துபி. எவன் ஒருவன் இந்த குலத்தில் எது குலத்துல பிறக்கும் போது தேவர்கள்லாம் ஆனகம் துந்துபி வாசிச்சாலோ அவருக்கு ஆனக துந்துபின்னு பேர். ஏன் சார் பேரே இப்போ ஒருத்தர் ட்ரம் வாசிக்கிறாருன்னா ட்ரம் அப்படின்னு அவருக்கு பேர் வைப்பான்னு கேட்டா, சான்ஸ்கிரிட்ல அப்படி வைக்க முடியும். ஒரு ப்ரொவிஷன் இருக்கு ஆனக துந்துபி. சார் ஸ்கூல்ல எல்லாம் போனா அந்த குழந்தை எல்லாம் கிட்ட ட்ரம் வந்திருக்கான் பாருடா, சித்தார் வந்திருக்கான் பாருடான்னு சொல்லாதா. அதனால அப்பா அம்மா என்ன பண்ணிட்டா, வசுதேவர்னு அவருக்கு பேர். அதனால கிருஷ்ணருடைய திருத்தகப்பனார் வசுதேவருக்கு சர்டிபிகேட்ல வசுதேவ் அப்படின்னு இருக்கும். ஆனா வீட்டுல கூப்பிடும் போது ஆனக துந்துபி. இப்ப நீங்க இந்த பெங்கால் நார்த்துக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டுல சின்டு ஏதாவது ஒண்ணு கூப்பிடுவா, பேர் ஏதாவது இருக்கும். நவ்ப்ரீத் சிங் அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா வீட்டுல ஏதாவது ஒரு கூப்பிடுவா. அந்த மாதிரி வீட்டுல ஆனக துந்துப் அப்படின்னா இவர் ஓடி வந்துருவார். இவருடைய நிஜம் பேர் வசுதேவ். அதனால இந்த ஆனக துந்துபின்னு எடுக்கிறார். இந்த ஆனக துந்துபிங்கிற சப்தம் தேசிகன் எடுக்கிறாரா, 17ஆம் நூற்றாண்டுல மாதவ பஞ்சகம்னு ஒண்ணு கிரந்தம் பாடினார் ஊத்துக்காடு வெங்கடேச சுப்பையர் வாழ். ஆனக துந்துவி பாக்யபதே ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜெய ஆனக துந்துவி பாக்யபதே. அழகா அந்த ஆனக துந்துபிங்கிற சப்தத்தை வச்சு பஞ்சகமே பண்ணியிருக்கார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அப்பேற்பட்ட வசுதேவர் பிறந்துட்டார். ஆச்சா, இப்ப இந்த அடுத்த ஒரு ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப அழகான ஸ்லோகம். நான் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன், அழகான ஸ்லோகம்னு. அந்த காலத்துல நம்ம வாணி மஹால்லயே இருக்கார், திருக்கள்ளம் சுவாமி இருக்கார், ரகுநாதன். அவர் தெரியும். திருக்கள்ளம்ங்கிற ஊரு, அந்த ஊர் பெயரை கொண்ட ஒரு பெரிய மகனியர் ஒருத்தர் வாழ்ந்தார், திருக்கள்ளம் சுவாமின்னு பேர். அவருக்கு சாரசாரஜ்ஞர்னு ஒரு பட்டம் உண்டு. அவர் காலக்ஷேபம் எடுக்கும்போது எப்படி சொல்லுவார்னா, இதோ முக்கியமான ஸ்லோகம் சொல்ல போறேன் கேளுங்கோ அப்படிம்பார். சரி முக்கியமான ஸ்லோகம் கேட்போம். அடுத்த ஸ்லோகம் வரும்போது அதையே சொல்லுவார், இதோ நான் முக்கியமான ஸ்லோகம் சொல்ல போறேன் கேளுங்கோ அப்படிம்பார். அந்த மாதிரி தேசிகனுடைய எந்த ஸ்லோகம் நன்னா இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த இடத்துல 30வது ஸ்லோகம் பாருங்க. ச விஷ்ணுரிவ லோகானாம் தபனே தேஜசாமிவ சமுத்திர இவ ரத்னானாம் சதாம் ஏகாஸ்ரயோ பவேத். இதுக்கு மாலோபமானு பேர். மாலோபமாங்கிறது ஒரு மீட்டர், ஒரு அலங்காரத்துல ஒரு டைப். எப்படின்னா நீங்க உவமை கொடுத்துட்டே போகணும் ஒரு பதத்துக்கும். இப்ப பாருங்க, ச விஷ்ணுரிவ லோகானாம், எப்படி லோகங்களுக்கு விஷ்ணுவோ,
தபனஸ் தேஜசாம் இவ, எப்படி காந்தியை கொடுக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஷூட்டை கொடுக்கக்கூடிய தபனங்களில் சூரியனோ, சமுத்திர இவ ரத்னானாம், ரத்னங்களை கொடுக்க வல்ல பெட்டியங்களில் எப்படி சமுத்திரமோ, சதாம் ஏகாஸ்ரயோ பவே, அப்படி இவன் எல்லாருக்கும் தஞ்சம் கொடுத்தான். யாரு? வசுதேவர். அதை சொன்னார். சொல்லிட்டு இப்போ பூர்வ ஜென்மத்துல விற்த்தாந்தத்துல கஷ்யப்பர் இருந்தார் இல்லையா, கஷ்யப்பருடைய பத்னி அதிதியும் கஷ்யப்பரும் பிறந்ததுதான் வசுதேவர் தேவகி. அடுத்தா அடுத்தது இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு சாஸ்திரத்துல திருஷ்டாந்தம் எடுக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதை அயோத்தியா காண்டத்துல ராமரை பார்த்து சொல்றா, ராமா நான் அவனோட காட்டுக்கு வருவேன். இப்ப ராமர் சொன்னார், இல்லம்மா அது ஒரே கஷ்டமா இருக்கும், இதுதான் சொர்க்கம் அதுதான் நரகம். சீதை சொல்லிட்டா, அதெல்லாம் தப்பு ராமா, நீ எங்க இருக்கியோ அதுதான் எனக்கு சொர்க்கம், நீ இல்லாத இடம் நரகம், இதெல்லாம் சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்க, இந்த ஜென்மத்துல யாரு பதி பத்னிகளோ அடுத்த ஜென்மத்திலேயே அவளே பதி பத்னியா பிறப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை அவ எடுத்து சொல்றா. இது சொல்லும் போது நீங்க எல்லாம் பயந்து போய்ப்பேள். அதனால பயப்பட வேண்டாம். மோட்சத்துக்கு போகணும்னாலும் இல்லாட்டா அடுத்த ஜென்மத்துல இவாளே, நிறைய பேர் ஏன் சுவாமி இந்த ஜென்மத்திலேயே வேண்டாம் தோன்றது, நீங்க அடுத்த ஜென்மத்திலேயே இவரே தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டா எப்படின்னு தோணும். இது ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையின் அடிப்படையில் கஷ்யப்பர் அதிதி அவாதான் வசுதேவர் தேவகியா பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல தேசிகன் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. இந்த வசுதேவருக்கு இன்னொரு பத்னி, பல பத்னிகள், முக்கியமான இன்னொரு பத்னி ரோஹிணின்னு இருக்கா இல்லையா, அவளைதான் நந்தகோபாலன் வீட்டுல விட்டுருக்காரு. அவ யாருன்னா கஷ்யப்பருடைய இன்னொரு பத்னி சுரபின்னு பேரான். அந்த தேசிகன் எடுக்கிறார். அத சொல்லிட்டு இப்போ தேசிகன் திரிவேதி மத்திய தீப்தாய, இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுடுறேன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதையே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தர ஹவிர்புஜே. எங்க ஆச்சாரியன் அஸ்மத் ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி வேதத்துக்கு நம்ம புண்ணியாக வச்சன மந்திரங்களுக்கோ ஸ்வஸ்திவாச்சன மந்திரங்களுக்கோ வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப சாமர்த்தியமாவும் பண்ணியிருக்காரு, அழகாவும் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு திவ்யதேசத்தை காண்பிக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்ம ஷௌரிஹின்னு பார்த்துட்டோம். பிருந்தாவனத்துல ஆரம்பிச்சோம், ஷௌரிஹின்னு திருக்கண்ணபுரத்தை பார்த்தோம். இப்ப பாருங்க, வரதாய நமஸ்துப்யம், இவர் தன்னுடைய ஊருக்கு வந்துட்டார், வரதனை நோக்கி வந்துட்டார். வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தர ஹவிர்புஜே அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் வியாக்கியானத்தை சேவிச்சுடுறேன். திரிவேதி இதி திரயாணாம் வேதானாம் சமாஹாரஹ அப்படின்னு எடுக்கிறாரு அப்பை தீட்சிதர். திரயாணாம் வேதானாம், நீங்க எங்க பாருங்க நம்ம புஸ்தகங்கள்ல திரை வேதாகான்னு வரும், 3 வேதம். என்ன சார் இது எங்களுக்கு தெரிஞ்ச ஃபவுண்டேஷன் நீங்க ஆட்டி வைக்கிறீங்களே, 4 வேதம் இல்லையா, நான்மறை இல்லையா, இது எப்போ 3 மறையாச்சு அப்படின்னு கேட்டா அது 2 மறை தான். ஐயோ இப்போ 4 இல்ல 3 இல்ல 2 அப்படின்னு கேட்டா, நமக்கு சாமவேதம் இருக்கு இல்லையா, அது ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களை ஒரு ரீதியில பாடினா அது சாமம் ஆயிடும். அதனால சாமவேதத்தையும் ரிக்வேதத்தையும் ஒரே தட்டுல வச்சுடலாம். இப்ப நான் ஒரே தட்டுனா கலந்துண்ணும் சேர்த்துண்ணும் சொல்லல, தனித்தனிதான். இது ஒரு ஸ்டைல் அது ஒரு ஸ்டைல். ஆனா அந்த மந்திரத்தை ரிக்கா இருக்கக்கூடிய மந்திரங்களை ஒரு ரீதியில பாடினேன்னா அது சாமம் ஆயிடும். ஆச்சா? அப்படின்னா இந்த 2 வேதத்தையும் நம்ம கணக்குல 1ன்னு வச்சுக்கலாமா? சேர்க்கலனா இதுதான் அதுவாயிடுறது அப்படின்னா 1. யஜுர்வேதம் யஜுர்வேதமாவே இருக்கட்டும். இந்த அதர்வ வேதம் இருக்கு இப்ப, அதர்வண சிரஸ், அது என்ன இருக்குன்னா இந்த வேதங்களின் சாரம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்படின்னா இந்த அதர்வண வேதம்ங்கிறது அந்த 3ல அடங்கியிருக்குன்னு வச்சுட்டா 3 வேதங்கள். சாம ரிகுக்குள்ள அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டா 2 வேதம். அப்படின்னா சாம ரிகுக்குள்ள அடங்கியிருக்குன்னா 2, அதர்வணம் இது 3த்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா 3, தனியா பார்த்தா 4. அடுத்தா அதனால திரை வேதாகான்னு சொல்றார். திரயாணாம் வேதானாம் சமாஹாரஹான்னு தீட்சிதர். இந்த சமாஹாரஹா ஏன் சொன்னார் வேதத்துக்கு அப்படின்னா, சமாஹாரம் ரொம்ப முக்கியம் வேதத்துக்கு. அதனாலதான் தேசிகன் சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ரிச்சாம் தாமயஜுஷாம், ரிச்சாம் தாமயஜுஷாம், ரிச்சம் தாமம், ரிச்சம்னா ரிக்கு, யஜுஷாம் சொன்னா யஜுஹு, தாமேஜுஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே. அந்த இடத்துல லயஹான்னு சொன்னதுனால சாமம் வந்துருத்தோம். இது 3 ஹயக்ரீவருடைய கண்டத்திலேந்து வந்ததுன்னர். அதனால ஹலஹலஹான்னர். அதுக்கு ஹேஷா ஹலஹலஹான்னர். ஹேஷான்னு சொன்னா அந்த இடத்துல சப்தம், அந்த சப்தத்துக்குள்ள ஹல் அஹல்னு எங்க ஆச்சாரியன் என்ன சார் சுவாமி வியாக்கியானம் பண்ணுவார் சததூஷணிக்கு. அதுல ஹல்லு அஹல் பிரயோகம் இருக்கிறதுனால அது இட் இஸ் a combination of vowels and consonants. அதனால ஞானம் இருக்கும் அதுல. அதனால ஞானத்துக்கு காரகன் ஹயக்ரீவன், அவனுடைய கண்டத்திலே தான் வேதம் பிறந்தது. அதனால சமாஹாரஹான்னு சொல்லிட்டு திரிவேதி
ஸ்லோகத்தை திரிவேதி இருக்கா, திரிவேதிக்கு இவ்வளவு நாள் சொன்னேன். மத்திய தீப்தாய திரிவேதி தஸ்யா மத்தியே தீப்தாய பிரதிபாத்தியதையா பிரகாசமானாய. இப்ப திரிவேதி மத்திய தீப்தாய, இதுக்கு அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த முவ்வேதங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியவனேன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? நடுவில் எங்க இருக்க? எப்படி சார் வேதத்துக்கு நடுவுல உட்கார்றதுன்னு கேட்டா எனக்கு என்ன தோன்றது, சாரத்துல உட்காரணம் தோன்றது. வேதத்தோட சாரம் என்ன? மந்திரம். மந்திரத்திலேயே சிறந்தது எது? காயத்ரீம் சந்தசாம் மாதா. காயத்ரிக்குள்ள இருப்பவனே. காயத்ரிக்குள்ள அவர் எங்க சார் இருக்காரு அப்படின்னா, தேயசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவன் தான் காயத்ரி இருக்கார். இது எப்படி சார் நமக்கு தெரியறதுன்னு கேட்டா, 23வது வாதத்துல சததூஷணியில காயத்ரி மந்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் ரச்சனை பண்ணார். அதுதான் அவருக்கு சொல்றார். ஏன் சார் தேசிகன் இதை முக்கியமா சொல்லணும்னா, காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திர கோத்திரத்துல பிறந்த தேசிகன் தான் சொல்ல முடியும். திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே. திரிதாம்னேன்னு சொல்றதுனால இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணார் தீட்சிதர் வாழ். என்ன சொல்ற? த்ரீணி தாமானி, 3 இருப்பிடங்கள் இருக்கான் பெருமாளுக்கு. துக்தாம்புதி ரவிமண்டல பரமபத ரூபாணி ஸ்தானானி அஸ்ய இதி த்ரிதாம சப்தோ பகவத்வாச்சி. என்ன சொல்றார்? துக்தாம்புதி, துக்தனா பால், அம்புதினா கடல், துக்தாம்புதினா பார்க்கடல். அச்சா, ரவி மண்டல, ரவினா என்ன? சூரியன், மண்டலம்னா சூரிய மண்டலம், ரவி மண்டலம். பரமபத தத் விஷ்ணோஹோ பரமபதம்னு இருக்கக்கூடிய வைகுண்டம். துக்தாம்புதி பார்க்கடல், ரவிமண்டலம் சூரிய மண்டலம், பரமபத பரஸ்தானத்துல இருக்கக்கூடிய பரவாசுதேவன் பரமபதம். இது எங்கேருந்து சார்? த்ரிதாம்னே, 3 தாமங்களுக்கு இருப்பவனே. இதுல 3 சேர்த்துன்னு வர்ற தேசிகன். வேதங்களுக்கு நடுவில் இருப்பவனே, 3 உலகங்களில் இருப்பவனே. 3 உலகங்களுங்கிறத தான் சொல்லியிருக்கேன். பார்க்கடல், ரவிமண்டலம், பரமபதம். இது எங்கேருந்து சார் எடுத்தார் அப்படின்னா, நான் என்ன சொன்ன முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பப்போ கனெக்ஷன் வச்சுக்கணும். முதல் ஸ்லோகம் சொல்லும் போது விருந்தாவன சரத்துல அவருடைய ரோல் மாடல் வந்து ஒரு குட் கேர்ள், குட்டி கேர்ள் ஆண்டாள்னு சொன்னேன்னா, இப்ப ஆண்டாள் வந்து பார்த்தா, ஏன் சார் என்னுடைய அப்பாவை நீங்க பிரைஸ் பண்ணலன்னா என்ன பிரைஸ் பண்ணி என்ன சார் பிரயோஜனங்கிறதுக்காக தேசிகன் என்ன பண்ணிட்டார், அவ அப்பா பெரியாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு போனார். பெரியாழ்வார் என்ன சொல்றார்? தனிக்கடலே, தனி சுடரே, தனி உலகே என்னென்று இருக்கு இல்லையா? தனிக்கடலே துக்தாம்புதி, தனி சுடரே ரவி மண்டல, தனி உலகே பரமபத, உலகங்கள் இருக்கா, த்ரிதாம்னேன்னு எடுத்திருக்க. சார் இது பெரியாழ்வாருக்கு தெரியும், பெரியாழ்வாருக்கு இருக்கிறது தேசிகனுக்கு தெரியும். ஆனா பெரியாழ்வார் பாசுரத்தை தான் மனசுல வச்சுட்டு தேசிகன் எழுதினாருன்னு எப்படி அப்பய தீட்சிதர் வாழ்க்கை தெரியும்னா, அதுதான் ஞானிகள். அதனால இந்த இடத்துல சொல்றார், ரூபாணி ஸ்தானானி அஸ்யே இதி த்ரிதாம்ன சப்தயா. அடுத்தது சொல்லிட்டாரா? இப்போ 3 சொல்லியாச்சு. பஞ்சஹேதையே, அதுக்கு சொல்றார், சங்க சக்கர கதா கட்க ஷார்ங்க ரூபாண்யா யுதானி. 5 ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கார் பெருமாள். என்னென்ன? சங்கம், சக்கரம், கதை. சங்கம் சுதர்சனம், சங்கம் பாஞ்சஜன்யம், சக்கரம் சுதர்சனம், கதை கௌமோதகி, கட்க, கட்கம்னா வாள், அதுதான் நந்தகம். ஷார்ங்க, ஷார்ங்க பாணின்னு பேர் இல்லையா பெருமாளுக்கு கும்போணத்துல, அதனால ஷார்ங்க ரூபாண்யா யுதானி தஸ்மை நமஹ. இது எங்கேந்து சார்? கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டு இருக்கார் தேசிகன். எதுக்கு திடீர்னு முடிக்கும் போது 5 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லணும்? ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சவர் பீஷ்மாச்சாரியாள், அனுபவிச்சது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிக்கும் போது சங்கபிரன் நந்தகி சக்ரி ஷார்கதன்வா கதாதரஹான்னு வரும். பீஷ்மாச்சாரியர மனசுல வச்சுட்டு பஞ்சஹேதையே. அப்பேற்பட்டவன் யாரு? வரதாய, வரத்தை கொடுப்பவன் வரதன். வரதாய, ஆய சப்தம் இருக்கு இல்லையா? வரதாய நமஸ்துப்யம். முதல்ல ஸ்லோகம் எப்படி ஆரம்பிச்சோம்? வந்தே விருந்தாவனச்சலம். வந்தனம்னு என்ன சொன்னேன்? நமஸ்காரம்னு. இங்க நமஸ்துப்யம், நமஸ்காரம் பண்றேன். பாஹ்யாந்தர ஹவிர்புஜே. இப்ப இந்த வேதங்களில் த்ரிதாம்னே, திரிவேதி, திரிவேதி மத்திய தீப்தாய, 3 வேதங்களின் கடலில் நடுவில் வாழக்கூடியவனுக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு, த்ரிதாம்னே உலகங்களில் சஞ்சரிப்பக்கூடியவனுக்கு, அவனுக்கு, பஞ்சஹேதையே 5 ஆயுதங்களை தரிக்க வல்லவனுக்கு, வரதனாய் இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம் பண்ண. அப்படி நமஸ்காரம் பண்ணா என்ன கிடைக்கும்? சரணாகதி பண்ணா என்ன கிடைக்கும்? அப்போ வந்து பாப்பானி, நீ பண்ண பாவங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடும்னு சொன்னாரா? பாஹ்யாந்தர ஹவிர் புஜே, இங்க கொழுந்து விட்டு எரியும். வாட் வில் பர்ன் அப்படின்னா பாஹ்ய அந்தர ஹவிஹி புஜே. பாஹ்ய ஹவிஹி, இது பாருங்க வியாக்கியானம் பண்ணார் அவர்.
திரிதாமா கேசவே அனலே இது வைஜெயந்தி. இது அடிக்கடி நம்ம வியாக்கியாத்தாக்கள்லாம் வைஜெயந்தின்னு ஒரு புஸ்தகம் எடுப்பா. வைஜெயந்தின்னா என்ன? மாலை இல்ல. வைஜெயந்தின்னு இந்த இடத்துல எடுத்தா டிக்ஷனரின்னு அர்த்தம். ஒரு அமரகோஷம் பௌத்தன் பண்ணா. வைஜெயந்திங்கிறது ஒரு அத்வைதி பண்ணார். யாருன்னா யாதவ பிரகாஷர், ராமானுஜருடைய குரு. ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கார், வைஜெயந்தின்னு பேர். திரிதாம்ன இத்யனேன அக்னிர் இதி பிரதீயதே ததச்ச ததோ வைலக்ஷண்யபராணி விசேஷணானி சஹி பசு சோமயோஹோ உத்தரஸ்யாம் உத்தரவேத்யா மத்தியே தீப்ததேஹே. அதாவது பசு சோமயோகோ, சோமயாகாதிகளுக்கெல்லாம் சப்தஹேதிஸ்ச காலி கராலீச்ச மனோஜவாச்ச இத்தியாதினா ஜுவாலா சப்தக ஸ்ருதேஹே. 7 நாக்கு இருக்கு அப்படிங்கிற. சப்தஹேதிஸ்ச அதாவது சப்த ஜிஹ்வான்னு தேசிகன் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார். காலி கராலி இதெல்லாம் 7 நாக்கு உண்டு அக்னிக்கு. அந்த 7 நாக்கு படைத்த அக்னியோடு சேர்த்து ரவேர் ரசிஷ்ச சஸ்திரஞ்ச வக்னி ஜுவாலாச்ச ஹேதயா இத்யமரஹா. இத்யமரஹான அமரகோஷம் இது. ஸ்ரீ மாத்திர பிரதஸ்ச ஸ்ரீயம் இச்சேத் ஹுதாசனாத். இது ஒரு ஸ்லோகம். அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயம் இச்சேத் ஹுதாசனாத்னு புராண ஸ்லோகம். ஸ்ரீயம் இச்சேத்னா செல்வம் நிறைய வேணும்னா ஹுதாசனன் அக்னியை சேவிக்கணும். இப்போ இவருக்கு ஒரு செல்வம் வேணும், வசுதேவருக்கு ஒரு நல்ல பத்னிங்கிற செல்வம் வேணும், நல்ல குழந்தைங்கிற செல்வம் வேண்டும். அதனால அவர் அதை தியானம் பண்ணாராம். பாஹ்யமேவச்ச ஹவிர்புக்த இதி ஏவம் பிரகரணாத் புருஷோத்தம பரேணாபி விசேஷான பிரகிருதே பாவகே பிரத்யயமானே விசேஷண பலாத் தஸ்ய ததோ வைலக்ஷண்ய வெஞ்ச ஹவிஹி புஜே. பாஹ்ய அந்தர். பாஹ்ய அந்தர. பாஹ்யனா வெளியில இல்லையா? இப்ப நாராயணன் சொல்லும் போது அவர் வெளியிலயும் இருக்கார் உள்ளியும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல வெளியிலயும் அக்னியால தியானம் பண்ணார் வசுதேவர். அக்னி ஜுவாலைய மூட்டி சோமயாகாதிகள் பண்ணிருக்கலாம். முதல்ல சமிதாதானத்துல இருந்து பண்ணி அக்னிஹோத்திரமே பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பல பல கல்யாணங்கள் பண்ணிட்டவர் இல்லையா? முதல் கல்யாணத்திலேயே அவருக்கு அக்னிஹோத்திர தகுதி வந்திருக்கும், அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கலாம். இது பாக்கிய. ஹவிர் புஜே உள்ள இருக்கக்கூடிய ஒரு யாகம் பண்ணார். தன்னுடைய ஜீவாத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார் இல்லையா? அது ஒரு ஹவிர் புஜே, அது ஒரு யாகம்ங்கிறார். அப்பேற்பட்ட வெளியிலையும் உள்ளியும் யாகம் பண்ணக்கூடிய வசுதேவர் வரதனாயிருக்கக்கூடிய பெருமாளை, 3 வேதங்களுக்கு நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமாலை, உலகங்களில் சஞ்சரிக்கக்கூடிய மாலோனை, பஞ்ச ஆயுதங்களை தரிக்க வல்ல பெம்மானை சேவிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இன்னும் முதல் சர்க்கமே முடியல. முதல் சர்க்கத்துல இன்னும் சில ஸ்லோகங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2வது ஸ்லோகம் கிட்டத்தட்ட நமக்கு நாளைக்கு சொல்லும் போதும் கிருஷ்ணர் பிறந்துடணும் நம்ம கணக்குல பார்க்கலாம். 2வது சர்க்கத்துலதான் கிருஷ்ணர் பிறக்கணும். அதுக்கு முன்னாடி தேவகியினுடைய அந்த கர்ப்பவாசத்தை பத்தி, பெருமாள் கர்ப்பவாசம் பண்ணார் இல்லையா தேவகி ஜடரத்துல, அதை ரொம்ப வர்ணிக்கிறார். கிட்டத்தட்ட 65 ஸ்லோகங்கள் தேசிகன் வர்ணிக்கிறார். அதுல இருந்து சில ஸ்லோகங்கள் எடுத்து நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அபினவ இ பாடசாலா அப்படிங்கிற ஒரு 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 இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ மாடர்ன் ஒரு கான்டெம்பரரி குருகுலம். ஸோ ஐ வில் பி ஹேண்ட்லிங் தி இ கிளாஸஸ். இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். ஏன் தமிழில் பேசக்கூடாதான்னு கேட்டால் தமிழ்ல பேசலாம், ஆனா ஆடியன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவா. தமிழ் தெரிஞ்சவா மட்டும் கேட்கற மாதிரி ஆயிட்டது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராட்டி, பெங்காலி, ஒடிசா, குஜராத்தி, எவ்வளவு மொழிகள் இருக்கு. அதனால English is a language which is kind of keeping us intact, and there is nothing harm or no harm that I see in adopting a language for our Indic or Vedic knowledge purposes. அதனால இந்த இனிஷியேட்டிவ் மூலமா ஒரு முதல் கோர்ஸ் பாரதிய சாரபோதனி லான்ச் பண்ணியிருக்கேன். இது 2 லெவலா இருக்கும். லெவல் 1 இந்த வருஷம், லெவல் 2 அடுத்த வருஷம். லெவல் 1ல என்னென்னலாம் சப்ஜெக்ட் இருக்கும்னா அனாலிசிஸ் ஆஃப் ராமாயணா, மகாபாரதா, புராணாஸ், அப்புறம் appreciation of Sanskrit literature, appreciation of Indian architecture. இந்த 5 சப்ஜெக்ட பேஸ் பண்ணி ஒரு லெவல் இருக்கு. அடுத்த வருஷம் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் டு வேதாஸ், வேதாங்காஸ், நியாயா அண்ட் மீமாம்சா, வேதாந்தா, பகவத்கீதா, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, கம்பேரிட்டிவ் ரிலிஜன் வித் 6 other religions, அப்புறம் அப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் மியூசிக், ஆயுர்வேதா, ஏன்ஷியன்ட் இந்தியன் அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, மேத்தமேட்டிக்ஸ், மெட்டலர்ஜி, பயாலஜிக்கல் சயின்சஸ், வீவ்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி லெவல் 2 இருக்கும். ஸோ லெவல் 2 நீங்க அடுத்த வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னா லெவல் 1 கிளியர் பண்ணணும். கிளியர்னா ஒன்றும் இல்லை, யூ ஹேவ் டு அட்டெண்ட் இ கிளாஸஸ். சிம்பிள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்
சனிக்கிழமை அன்னைக்கு 1 மணி நேரம் லெக்சர் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் லெக்சர் இருக்கும். அந்த 1 மணி நேரம் தான் நீங்க உட்காரணுங்கிறது இல்ல. அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வெரி ஹை குவாலிட்டி வீடியோவை நான் பேசினதை we will upload on the LMS போர்ட்டல். என்னோட வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல நீங்க லாகின் பண்ணி பார்த்துட்டேன்னா 1 மணி நேரம் லெக்சரை நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் கேட்கலாம். 36 மணி நேரத்துக்குள்ள 36 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அந்த 1 hour லெக்சரை எவ்வளவு நேரம் வேணாலும் எவ்வளவு தடவை வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி சண்டே அன்னைக்கு அடுத்த லெக்சர் வரும், அது 36 மணி நேரம் இருக்கும், அப்புறம் அந்த லெக்சர் போயிடும். இந்த மாதிரி 20 கிளாஸஸ் கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா அக்டோபர் 25 விஜயதசமி அன்னைக்கு முடிக்க போறேன். ஸோ lot of people have registered from India and abroad. Those of you who can understand my English, my Indian accent English, those of you who are confident about yourselves to sit for 1 hour, ஏன்னா இப்போ 1 hour உட்காரதே பெரும் நோபல் பிரைஸ் கொடுத்துடலாம். அந்த டெடிகேஷன் இருக்கணும் இல்லையா? If you have the dedication, the inclination towards Indic knowledge or Vedic knowledge, please do register. Age limit வந்து 12 to 120, 120 வருஷம் வாழக்கூடியவர் வரைக்கும் 12 வயசுல இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா 12 வயசு கீழே இருந்துட்டான் அந்த குழந்தைக்கு அந்த நம்ம சொல்லக்கூடிய இப்ப என்னால வந்து ஒரு லெவலுக்கு தான் சொல்ல முடியுமே ஒழிய ரொம்ப அந்த குழந்தை லெவலுக்கு இறங்கிட்டா பெரியவாளால கேட்க முடியாது. பெரியவாளால புரியுற மாதிரி சொல்லணும்னா 12க்கு கீழே இருக்க குழந்தையால கேட்க முடியாது. அதனால அப்பா அம்மா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தாத்தா பாட்டியும் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ procure this course. So where should we go? www.desikadaday.org/AEP அபினவ இ பாடசாலாக்கு AEP போட்டுட்டேன்னா அந்த கோர்ஸை பத்தி டீடைல்ஸ் வரும். நீங்க ரெஜிஸ்டர் ஹியர் கிளிக் பண்ணீங்கன்னா it will take you to the registration form. அதுக்கு terms and conditions இருக்கு. You have to agree to the terms and conditions. Fill in your details. உங்க இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். click that. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகும். சிம்பிள் ப்ராசஸ். உங்களுக்கு பண்ண தெரியலையா உங்க பேரன் பேத்தியை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே பண்ணி கொடுத்துரும். So hope to see you in the course very soon. இன்னும் 2 நாள்ல எவ்வளவு அடியேனால யாதவாபியுதயத்திலேருந்து சொல்ல முடியுமோ சொல்றேன். இப்ப இங்கிலீஷ்லயும் யாதவாபியுதயத்தை சொல்ல போறேன் அஹோபில மடத்துக்கு. அது வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும். யூ கேன் லிசன் டு இட். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. नमस्कार.